கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் 3ஆம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We welcome you all in the sweet and loving name of our Lord and Savior Jesus Christ. You have come heeding our invitation for the third day's meeting. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய 7 முத்திரைகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். In these days we are meditating the word of God in the light of the word of God with the help of the Holy Spirit on the topic the 7 seals of God. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். Let us read the book of Revelation 5th chapter first 5 verses. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். And he saw in the right hand of him that sat on the throne a book written within and on the backside, sealed with 7 seals. And I saw a strong angel proclaiming with a loud voice, who is worthy to open the book and to loose the seals thereof? And no man in heaven nor in earth, neither under the earth, was able to open the book, neither to look thereon. And I wept much, because no man was found worthy to open and to read the book, neither to look thereon. And one of the elders saith unto me, weep not, behold, the Lion of the tribe of Judah, the root of David, hath prevailed to open the book and to loose the 7 seals thereof. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பத்மு தீவிலே சிறையிருப்பில் காணப்பட்டதான யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததான தேவன் வெளிப்படுத்தி கொடுத்ததான விசேஷங்களை தான் நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். Now we read the revelations revealed unto John the apostle by God while he was exiled to the Isle of Patmos. பத்மு தீவிலே சிறையிருப்பிலே அவர் இருக்கிற வேளையில் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை அவர் தரிசனத்திலே காண்கிறார். While he was exiled to the Isle of Patmos, there in the vision he saw God the Father being seated on the throne. அவருடைய வலது கரத்திலே ஒரு புஸ்தகம் இருப்பதாகவும் அந்த புஸ்தகமானது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்ததாகவும் காண்கிறார். He saw a book in the right hand of the Father, and that book was written within and on the backside and sealed with 7 seals. அந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறதான ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் கண்ணீர் விடக்கூடியவராய் இருந்தார். He was shedding tears to understand the mysteries that are written in that book. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த சம்பவங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே எழுத்தின்படியாக நிறைவேறப் போகிறது. These incidents shall take place literally after the secret coming of our Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் கடந்த 2 நாட்களும் 2 முத்திரைகளை உடைக்கப்படும் போது அதிலே மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தியானித்தோம். In the past 2 days we have been meditating with the help of the Holy Spirit what were the mysteries that were contained when and were revealed when those 2 first seals were opened. விசேஷமாக நேற்றைய தினத்திலே 2ஆம் குதிரையாகிய அந்த சிவப்பு குதிரையினுடைய நாட்களில் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, உலக ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் பார்த்தோம். Especially we saw yesterday what shall happen unto this earth and the people living on this earth when that red horse cometh out.
இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது ஒரு சிவப்பான குதிரை வெளிப்பட்டது. When he loosened the second seal, a red horse was revealed. சிவப்பு என்பதற்கு இரண்டு விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்தோம். We saw two spiritual meanings for the color red. அதுல முதல் அர்த்தத்தை குறித்து மாத்திரமே நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். Yesterday we were able to meditate only about the first meaning of that. இன்றைய தினத்திலே இந்த இரண்டாவது அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் மூன்றாம் முத்திரை உடைக்கும் போது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Today I will tell you in short about the second meaning for the color red, and we will go on to see the mystery that shall be revealed when the third seal is opened. சிவப்பு என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை நாம் பார்த்தோம். முதலாவது பாவத்தின் நிறம் சிவப்பு. We have seen two meanings for the color red. First, the color of sin is red. இரண்டாவது இரத்தத்தின் நிறம் சிவப்பு. Secondly, the color of the blood is red. அப்ப எப்படிப்பட்டதான பாவத்தை அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆட்சிக்கு வரும்போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மேலும் முழு உலக ஜனங்கள் மேலும் எப்படிப்பட்ட பாவத்தை திணிப்பான் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். Yesterday we considered what would be the sin the Antichrist will impose upon the forsaken people of God and the remaining other people of living upon this earth. இரண்டாவது அர்த்தம், அந்த சிவப்பு குதிரைக்கு இரண்டாவது அர்த்தம் ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்துகிற ஒரு அனுபவம். The second meaning for that red horse is shedding of blood. அந்த நாட்களிலே இதுவரை உலகம் சந்தித்திராத, உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை உலகம் சந்தித்திராத ஒரு ரத்தம் சிந்துதல் அந்த நாட்களிலே காணப்படும். In those days there will be a bloodshed which the earth has not faced from the day of beginning and even till that day. நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக என்று நாம் நேற்றைய தினத்திலே படித்தோம். Yesterday we read in that portion that they may kill one another. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read the book of Revelation 6th chapter 4th verse. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And they went out another horse that was red, and power was given to him that sat thereon to take peace from the earth, and that they should kill one another, and there was given unto him a great sword. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நேற்றைய தினத்திலே ரோபோக்கள் மூலமாக மனிதர்கள் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். Yesterday we have seen how the people shall be tormented and killed with the help of robots. ஆனால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில மற்றொரு அனுபவம் காணப்படும். மனிதன் ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பொல்லாத ஆவி அந்த நாட்களிலே கிரியை செய்யும். There will be another experience seen in the days of Antichrist. An evil spirit will work in those days so that people may kill one another. இது ஒரு சத்துரு மற்றொரு சத்துருவை குத்தி கொலை செய்து ரத்தம் சிந்துகிற அனுபவம் அல்ல. It is not the experience of shedding of blood by one enemy killing the other. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி ரத்தம் சிந்தி கொலை செய்கிற அனுபவமா இருக்கும். This will be an experience of the persons living in the same family will be killing one another. ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குத்தி கொலை செய்யக்கூடியவனா இருப்பான். For example, the father in a family will be killing his own child. ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனுக்கு பிறந்த இரண்டு சகோதரர்கள் அல்லது இரண்டு சகோதரிகள் ஒருவரை மற்றொருவர் குத்தி கொலை செய்து அது ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். In a family there may be two brothers or two sisters and they would be killing one another. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற பிள்ளைகள் சில குடும்பங்கள்ல மாத்திரம் இந்த சம்பவங்கள் நடக்கும். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை, தாயவோ அல்லது தகப்பனையோ அவர்கள் குத்தி ரத்தம் சிந்தி அவர்களை கொல்லுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். In certain other families this will take place. In only certain families the children they will be killing and shedding the blood of their parents, either the father or the mother. இதுதான் சிவப்பான குதிரையின் இரண்டாவது அர்த்தமாக இருக்கிறது. This is the second meaning of the red horse. ரத்தம் சிந்துகிற அனுபவம், bloodshed. அது சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி சத்துருக்களுடைய ரத்தத்தை சிந்துவதல்ல. It is not fighting with an enemy and shedding their blood. ஒரு குடும்பத்திலே ஒருவர் மற்றொருவரை குத்தி காயப்படுத்தி ரத்தம் சிந்தி கொல்லுகிற அனுபவம். It is two persons in the same family
wounding one another, shedding blood and killing one another. மனிதனுடைய கற்பனைக்கு மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு கொடூரமான நாட்களாக அது காணப்படும். Those days will be cruel beyond even the imaginations of men. இப்போது நான் சொன்ன சம்பவத்தை கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் உள்ளபோது சொல்லியிருக்கிறார். Our Lord Jesus Christ has mentioned the same thing which I told you now while he was upon this earth. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக என்று சொல்லும்போது சத்துருக்களை கொலை செய்வதல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய சத்துருவை கொள்வதல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய உறவினரை, கூட பிறந்தவர்களை அல்லது பெற்றோரை அல்லது தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கொல்லுகிறதான ஒரு அனுபவம். It is not an enemy killing the other and shedding the blood, but it is the persons in the same family, the two brothers or two sisters, or the parent killing the child or the child killing the parent. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு இப்படி நான் சொன்ன சம்பவத்தை வசனமாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். You can read that in Mark's Gospel 13 chapter 12 to us, what Jesus has also told what I told you now. அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். Now the brother shall betray the brother to death, and the father the son, and children shall rise up against their parents and shall cause them to be put to death. சிவப்பான குதிரையினுடைய இரண்டாவது அர்த்தம் இரத்தத்தின் நிறம் சிவப்பு. The second meaning of the red horse is that the color of blood is red. இதுவரை இந்த உலகம் சந்தித்திராத வித்தியாசமான கோணத்திலே ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி காயப்படுத்தி ரத்தம் சிந்துகிற ஒரு கொடூரமான நாட்கள் கடந்து வருகிறது. The days, the cruel days are coming in which the family members shall be killing one another from the angle which the man has not imagined at all. விசேஷமாக கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு யார் தடையாய் இருக்கிறார்களோ அவர்களை கைவிடப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், தங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு தடையாய் இருந்தவர்களை குத்தி கொலை செய்வார்கள். For example, today the persons who are hindering the spiritual growth of another in their own family, those people who have hindered will be killed by the person who had been forsaken for not getting that perfection. ஒரு விசுவாசி குடும்பம் இந்த திருச்சி பட்டணத்துல ஒரு இடத்துல இருக்கிறது. For example, there is a believer family in the city of Trichy. நீங்கள் யாரும் கிடையாது. It is not any one of you. அது ஒரு எக்ஸ் ஃபேமிலி என்று வைத்துக்கொள்ளுங்கள். Let us take it as an ex family. அந்த குடும்பத்துல எல்லாரும் விசுவாசிகள் தான். In that family all are believers. இப்ப அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரிகளோ அல்லது பிள்ளைகளோ எல்லா கூட்டங்களுக்கும் போவதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள விசுவாசிகளாகிய மற்றவர்கள் தடை செய்கிறார்கள். The sisters or the children, for them to attend all the meetings, family members are putting an hurdle. ஒரு தகப்பன் விசுவாசி, தாய் விசுவாசி, பிள்ளைகள் விசுவாசி. பிள்ளைகள் கூட்டத்துக்கு போவது நீ எல்லா கூட்டத்துக்கும் போக வேண்டாம் என்று சொல்லி தகப்பனாகிய விசுவாசி தடை செய்கிறார். And in the same family where the father, mother and the children are believers, the father who is a believer is hindering his children from going to the church. இன்றைக்கு பல குடும்பங்களில் நாம் அப்படி பார்க்கலாம். We can see so in many families today. எல்லா கூட்டங்களுக்கும் எதற்கு போக வேண்டும்? Why should you go to all the meetings? வாரத்தில் ஒரு கூட்டம் போனால் போதாதா? Is it not enough if you go to the church one day in a week? இப்படி பல தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளோ அல்லது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக வழிமறிப்பதை, எல்லா கூட்டங்களுக்கும் போவதை, தேவ சமூகத்தை தேடுவதை, இல்ல ஒரு குடும்பத்தில் சிலர் ஜெபிக்கக்கூடியவர்கள், அதிகமா ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப மற்றவங்க சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லி தடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். In this way, in a family, it may be the parents to the children or the children to the parents or between the brothers and sisters. Somebody will be wanting to go to all the meetings, but others will be forbidding them, and some of them will be praying so much. Others will be saying that we are always praying. உதாரணமாக ஊழியத்துக்கு வரக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. For example, you take the people who are coming forward for the ministry. இந்து மதத்திலிருந்தும் பல்வேறு மதங்கள்ல இருந்தும் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவனால் அழைக்கப்பட்ட போது ஊழியத்துக்கு தைரியமாக கடந்து வருகிறார்கள். When they are called by the Lord to do this honorable ministry, even from different religious backgrounds, they come forward boldly.
இந்து பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகும்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். Even Hindu parents permit their children to go forward for this honorable ministry of the Lord. ஆனால் சில இடங்களிலே விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகும்படியாக அழைப்பு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் இந்த ஊழியத்துக்கு விடாத வண்ணம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக, பரிசுத்தவான்களிடத்திலே போராடக்கூடியவர்களாக, எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக காணப்படுவதை அங்கும் இங்கும் நாம் பார்க்கலாம். Here and there you can see certain believer parents, even though they understand their children have been called into this honorable ministry, they are rebelling or fighting against the saints of God not to let their children to go forward for the ministry. ஒரு இடத்திலே ஒரு விசுவாசி சகோதரிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி அழைப்பு வந்தது. In a particular place, a believer sister got the call to do this honorable ministry. அவங்க ஊழியத்துக்கு வர தீர்மானித்த வேளையில, when she decided to come forward for the ministry, ஆனா உடன் பிறந்த சகோதரன் சொல்லிவிட்டா, நீ ஊழியத்துக்கு போய்விட்டால் நான் தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போவேன். Her own brother, he said, if you go forward for the ministry, I will commit suicide. விசுவாசி குடும்பம் தான். It was a believer family. இப்படி சத்தியத்தை அறிந்திருந்தும், இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே காணப்பட்டும், அப்போஸ்தல உபதேசத்தை கற்றுக்கொண்டிருந்தும், இப்படி தேவனுடைய ஊழியத்துக்கு வராமல் ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மற்றவர்கள் தடையாயிருப்பதை, தடுத்து நிறுத்துவதை இந்த கிருபையின் காலத்தில் அங்கும் இங்கும் பார்க்கலாம். In this way, in this period of grace, here and there you can see the instances wherein even the believers are becoming the hurdle for the spiritual growth of their own family members. ஏனென்றால் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முதல் தகுதி எப்போதும் ஜெபம் பண்ணி இருக்கிற ஒரு அனுபவம் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past days we have seen that the eligibility for to be caught up in the coming of the Lord is to keep watch and pray. இரண்டாவது தகுதி என்னவென்று சொன்னால், இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான தகுதி, அவர்கள் தேவ சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். Second important eligibility criteria for to be caught up in the coming of the Lord Jesus Christ is they should be doing the perfect will of the Lord. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசு இதை தெளிவாக சொல்லுகிறார். Jesus says this clearly in Matthew's Gospel 7th chapter 21ஆம் வசனம், 21st verse. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்று சொல்லுகிறார். In the next verse it is written, many on that day will say unto me. அங்கே கைவிடப்படக்கூடிய ஜனங்களை குறித்து தான் இயேசு குறிப்பிடுகிறார். There Jesus mentioning about the forsaken people of God. இந்த வேத பகுதியிலே இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான இரண்டாவது தகுதி என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். From this scriptural portion we understand that the second important eligibility criteria to be caught up in the secret coming of our Lord Jesus Christ is, while every child of God is living upon this earth, they should perform the perfect will of the Father that is in heaven. அப்ப சில தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தாலும் விடுகிறதில்லை. அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு, ஒருவேளை ஊழியம் இல்ல, சபைக்கு போவதற்கு, ஆராதனைக்கு போவதற்கு, எல்லா கூட்டங்களுக்கும் போவதற்கு சிலரை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Some people of God in their own family members, when they want to go forward for the ministry or even to attend all the meetings of a week, they are forbidding them from doing it. அப்ப இவர்கள் தேவ சித்தம் செய்யாதபடினால இந்த குடும்பத்தார் இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். Because they have not done the perfect will of the Father, they in the coming of the Lord, this family will be forsaken. அப்ப ஊழியத்துக்கு போகாமல் தன்னை தடுத்தது யாரோ, அது தகப்பனோ அல்லது தாயோ உடன் பிறந்தவர்களோ, யார் தடுத்தார்களோ, கைவிடப்பட்டதான அந்த தேவனுடைய பிள்ளை என்னை ஊழியத்துக்கு விடாமல் நீ தடுத்தையே என்று சொல்லி, அப்படி நான் ஊழியத்துக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கலாம், இயேசுடைய ரகசிய வருகையில போயிருக்கலாம். இந்த உபத்திர காலத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. And that forsaken child of God who had intended to go forward for the ministry will rise against his own family members, saying that if I had gone for that ministry, I would have been caught up in the coming of the Lord. No, there is no need for me to come into these days of tribulation. அப்படி ஒருவர் மேல் ஒருவர் பகை உள்ளவர்களாய் மாறி கொலை செய்வார்கள். அதைத்தான் இங்கே நாம் இயேசு சொன்ன வசனத்துல வாசிக்கிறோம். In this way, they will hate one another and they will wound them and kill them, as we read in the scriptures now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஏனென்றால் கிரேக்க வேத வல்லுநர்கள் இந்த வேத பகுதிக்கு விளக்கம் கொடுக்கிற வேளையில, because the Bible scholars, the Grecian Bible scholars giving explanation to this, இந்த உபத்திர காலத்தில் நடக்கிற இந்த சம்பவங்களை
ஜனங்களை குறித்து இயேசு தீர்க்கதரிசனமாய் சொன்னது உலக ஜனங்களை குறித்து மாத்திரமல்ல, பிரத்யேகமாக தேவ ஜனங்களுக்குள்ள சம்பவிக்கிற சம்பவத்தை குறித்து தான் நீங்க பேசி இருக்கிறார். Jesus had foretold about the events of the tribulation period, not about the people of this earth, but mostly about the people of God who shall be forsaken. ஆகவே இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நிதானித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் ஜெப ஜீவியம் செய்வதற்கோ, மற்றவர்கள் உபவாசிப்பதற்கோ, அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கோ அல்லது தேவனுடைய ஊழியங்களுக்கு கடந்து போவதற்கோ நீங்கள் தடையாயிருக்கிறீர்களா, தடுத்து நிறுத்துகிறீர்களா? Therefore, in this evening, every one of us, let us meditate and see whether we are the cause for any of our family members from going to the meetings regularly or to take fast and pray. ஆனா சில குடும்பங்களை பொறுத்தவரையிலும் பெற்றோர் என்ன தடுத்தாலும் சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தடையை உடைத்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு கடந்து வருகிறார்கள். In some families, even though the parents may try to stop them so much, the children come forward for the ministry, breaking all the hurdles. ஆனால் சில குடும்பங்களில் பெற்றோருடைய அந்த வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் பெற்றோருடைய இஷ்டத்தை செய்ய போய் விடுகிறார்கள். But in some other families, because of the compulsion of the parents, they are bound by that and go to do the will of the parents. அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்ய தவறுகிறபடினால் இயேசுவின் ரகசியவர்களே கைவிடப்படுவார்கள். Such persons, because they fail to do the will of the Father in heaven, they shall be forsaken in the secret coming of the Lord Jesus. கைவிடப்படுகிறது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பொல்லாத ஆவி அந்த நாட்களில் அவர்களை தூண்டி வழி நடத்தும். Not only they shall be forsaken in those days, an evil spirit will provoke them to kill one another, hating one another. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. இதுதான் சிவப்பான குதிரையின் இரண்டாவது ஆவிக்குரிய விளக்கமாக இருக்கிறது. This is a second explanation, spiritual explanation about this red horse. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி ரத்தம் சிந்தி கொலை செய்யக்கூடியதான ஒரு வித்தியாசமான காலம். At different times in which the members of the same family will wound one another and kill one another. ஒரு மனிதன் தன்னுடைய சத்துருவை அல்ல, A man will not be killing his enemy, தனக்கு துரோகம் செய்தவர்களை அல்ல, not the betrayer, தன்னுடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களை, தன்னை பெற்றெடுத்தவர்களை, even the persons who are co-born with him or his own parents, அல்லது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை, சொந்த பிள்ளையை, or a father his own child, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை, or the children their parents, ஒரு சகோதரன் தன் உடன் பிறந்த சகோதரனை, சொந்த சகோதரனை, a brother killing his own brother. கொலை செய்யக்கூடிய ஒரு காலம் வருகிறது என்று மார்க் 13 அதிகாரம் 12 வசனத்திலே இயேசு அந்த உபத்திர காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து பேசுகிறார். In Mark's Gospel 13 chapter 12 verse, Jesus speaks about the events that shall take place in the days of tribulation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. இனி அடுத்தபடியாக மூன்றாம் முத்திரை உடைக்கப்படும் போது சம்பவிக்கிற சம்பவங்களை நாம் தியானிப்போம். Nextly, we shall meditate the events that shall take place when the third seal is broken. வாசிப்போம் 5ஆம் வசனம் முதல் 5th verse onwards. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். And when he had opened the third seal, I heard the third beast say, Come and see. And I beheld, and lo, a black horse, and he that sat on him, and a pair of balances in his hand. And I heard a voice in the midst of the 4 beasts say, A measure of wheat for a penny, and 3 measures of barley for a penny, and see thou hurt not the oil and the wine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது சம்பவித்தது என்ன? What did happen when he opened the third seal? கருப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி வருகிறான். There was a person coming riding upon a black horse. அவனுடைய கையிலே ஒரு தராசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். We see him having a pair of balances in his hand. இது எதை காட்டுகிறது? What does it show? அந்திக்கு சூண்டிய ஆட்சியிலே நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது போல அவன் சுட்டி காட்டுகிற 3 பேரை வணங்குகிறவர்களுக்கு மாத்திரமே புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஏன் தங்குவதற்கும் உடுத்துவதற்கும் சகலத்தையும் அவன் நிறுத்து கொடுக்கிறான். To the people who worship the 3 persons which I pointed out yesterday, only to those persons it will be given to eat, to drink, to clothe, even the shelter.
ஏன் அவன் நிறுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? Why the situation came for him to measure and give? தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக, உலக ஜனங்களுக்கும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மனம் இருந்தாலும் அந்த நாட்களிலே கொடுக்க முடியாத ஒரு பஞ்சம் காணப்படும். Even though he was willing to give freely to the people of this world and the people who have accepted his seal out of the forsaken children of God, there will be a great famine so that he may not be able to give freely as much as he wants. முழு உலக ஜனங்களுக்கும் ஆகாரத்தை தேவைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆகாரத்தின் கையிருப்பு அந்த நாட்களிலே இருக்காது. There will not be enough sufficient stock of food to provide freely for all the people of the world. ஆகவே அந்திக்கிறிஸ்து தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு ஆகாரத்தை நிறுத்து கொடுப்பான். அதே வேளையில் அவனை வணங்காமல் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டத்தார் எதிர்த்து நிற்கிறார்களே, இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதமான ஆகாரமும் இருக்காது. The group of people who worship him, he will give by measure the food and other things, but for others, the group of the forsaken Christians who want to die as martyrs, not accepting his seal, he will not be giving anything. முழு உலகத்திலும் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நாம் கவனித்து பார்த்தால் விவசாய நிலங்கள் நம்முடைய இந்தியா முதற்கொண்டு தமிழ்நாடு முதற்கொண்டு முழு உலகத்திலேயும் விவசாய நிலங்கள் தற்போது அழிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம். We know throughout this world, even in our India, even in Tamil Nadu, we can see the farmlands being destroyed or being converted. முழு உலகத்தில், இந்தியா மாத்திரமல்ல, முழு உலகத்திலும், In the whole world. ரெண்டு விதங்களிலே அந்த விவசாய நிலங்கள் தற்போது அழிக்கப்பட்டு வருகிறது. In two ways the farmlands are being destroyed. ஒன்று, இன்றைக்கு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க விளைநிலங்களை, வயல் நிலங்களை எல்லாம் இன்றைக்கு கட்டடங்களாக மாற்றி வருவதை தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, நீங்க முழு உலகத்திலும் ஆராய்ந்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். Not only in Tamil Nadu, throughout this world, you can see the people doing the real estate are converting the farmlands into building plots. வயல் நிலங்கள் படிப்படியாக ஒவ்வொரு பட்டணத்திலும் அழிக்கப்பட்டு வருகிறது. Step by step, the farmlands are being destroyed in each and every city. இந்த திருச்சி பட்டணத்திலும் கூட எவ்வளவோ வயல் நிலங்கள் அழிக்கப்பட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். Even in Trichy, you can see the farmlands being converted into building plots, and so many buildings have come up in their places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. இன்றைக்கே பொருளாதார தேவையை சந்திக்கக்கூடிய அல்லது அந்த தானியத்தை முழு உலகத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி இந்த தேசம் போய் கொண்டிருப்பதாகவும் உலக தலைவர்கள் சொல்லியிருப்பதை இந்த சார்ட்ல அந்த மேப் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In the chart you can see the map wherein the world leaders have told this world is going towards a great famine because the sufficiency of food is going down little by little. 2009 வருடம் முதல் நம்முடைய நாட்கள் வர எந்தெந்த நாடுகள்ல அந்த தானியத்தினுடைய கையிருப்பு படிப்படியாக குறைந்து ஒரு பஞ்சத்தை நோக்கி, ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்கிற மேப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். In this map you see from the year 2000 till our days how much farmlands have reduced, how much food has been reduced and going through a famine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. மறுபக்கத்துல on the other side, இன்றைக்கு அணுகுண்டுகள், அணு உலை விபத்துக்கள் சம்பவித்து பல்வேறு தேசங்கள்ல அந்த அணு கதிர்வீச்சானது எந்த இடத்துல விபத்து நடக்குதோ அந்த இடத்தில் மாத்திரமல்ல, அந்த அணு கதிர்வீச்சு சுற்றியுள்ள தேசங்களிலும் பரவி அந்த விளைநிலங்களை, வயல் நிலங்களை விளைச்சல் பண்ண முடியாத அளவுக்கு அழித்து போட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். Because of nuclear furnace disasters happening in many places all over the world, because of the radiation that comes out of that nuclear furnace, not only in that same place, wherever the radiation reaches, it is corrupting, destroying the farmlands from being cultivated. நாம் கடந்த நாட்களிலே மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறதையும் முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் தங்களுடைய அணுகுண்டுகளை பயன்படுத்த போகிறதையும் நாம் கேள்விப்பட்டோம். In the past days we heard that the third world war is going to come. All the countries of this world shall make use of their atomic bombs. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல உலக மகா யுத்தம், மூன்றாம் உலக மகா யுத்தம் இன்னும் வரவில்லை. But in our days the third world war has not yet happened. ஆனா அதே வேளையில ஒவ்வொரு தேசத்திலேயும் அணு உலை விபத்து நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். But
even then, in many countries, we can see the nuclear disasters taking place. முதலாவதாக ரஷ்யாவில் செர்னோபில் என்கிற இடத்திலே நடந்த அணு உலை விபத்தை பற்றியதான உண்மை படத்தை இங்கே பார்க்கிறோம். You can see the true picture of the nuclear disaster that took place in Chernobyl in Russia. இந்த அணு உலை விபத்து நிமித்தமாக இதனுடைய அணு கதிர்வீச்சு கடலிலே சமுத்திரத்திலே காணப்படுகிற மீன்களுக்குள்ளும் இன்னும் ஆகாரத்துக்குள்ள விளைநிலங்கள்ல காணப்படுகிற அந்த விளைச்சல் நிலங்கள்ல வயல் நிலங்கள்ல காணப்படுகிற இடங்களில அணு கதிர்வீச்சு பரவி ஒரு பயிர் விளைய முடியாத தானியம் விளைய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருப்பதாக விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்ட மேப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். You can see the map published by the scientists wherein it is indicated the radiation from the Chernobyl disaster has percolated into the farmlands so that they cannot grow anything at all there, and they have entered into the fish of the sea also. அடுத்தபடியாக கடந்த நாட்களிலேயே ஜப்பானிலே நடந்ததான ஒரு அணு உலை விபத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். And we have heard about the Fukushima disaster that took place in Japan. அணு உலை விபத்து மாத்திரமல்ல, not only that, என்னுடைய இடதுகை பக்கத்திலே முதல் சார்ட்ல அதை பார்க்கிறோம். on the left hand side of me, you can, in the first chart you can see ஒரு பெரிய சுனாமி வந்தது. a great tsunami came. அணு உலை விபத்து சம்பவித்தது. A nuclear disaster took place. எல்லா பேரழிவும் ஒரே சமயத்தில் ஜப்பானில் வந்தது. All the calamities took place at the same time in Japan. இங்கே ஒரு மேப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here a map is given. அணு உலை விபத்து நிமித்தமாக யுரேனியத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த அணு கதிர்வீச்சு ஜப்பான் தேசத்தில் மாத்திரமல்ல சுற்றிலும் எந்தெந்த நாடுகள்ல அந்த அணு கதிர்வீச்சு பரவி இருக்கிற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். You can see the picture showing the countries not only in Japan wherever the radiation has reached. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ரஷ்யாவில் செர்னோபில்ங்கிற இடத்துல உண்டான விபத்து இங்க ஜப்பானிலே உண்டான விபத்து மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த வருஷத்துல அணு உலை விபத்து நடந்தது, அதிலிருந்து புறப்பட்டு சென்ற அணு கதிர்வீச்சு அந்த வயல் நிலங்களை எப்படி அழித்து விளைச்சல் பண்ண முடியாத அளவுக்கு தானியம் விளைய முடியாத அளவுக்கு பாதித்து இருக்குது என்று வேர்ல்டு வைடு அந்த சார்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். In this chart you can see the worldwide map where all the nuclear disasters have taken place apart from the Chernobyl in Russia and the Japan. Wherever the nuclear disasters have taken place and the radiation has reached out to the farmlands and corrupted them so that nothing can be grown there. ஆகவே தற்போதே இந்த அணு உலை விபத்துகளின் நிமித்தமாக அந்த அணு கதிர்வீச்சின் மூலமாக எந்த இடத்துல விபத்து நடக்கிறதோ அந்த இடத்தில் மாத்திரமல்ல சுற்றிலும் பல்வேறு இடங்களிலே பாதிப்பு உண்டாகிறது. Therefore, even now, because of the nuclear disasters, not only in the very same place where the disasters take place, but wherever the radiation reaches unto, all the farmlands are being corrupted. இதைத்தான் படிப்பறிவில்லாத பேதுருவை கொண்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். That's what the Holy Spirit has prophesied through the illiterate Peter. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Second epistle of Peter, 3rd chapter, 10th verse. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat, the earth also and the works that are therein shall be burned up. பூதங்கள் பற்றி எரிகிற வேளையில பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும், சுட்டரிக்கப்படும் என்று பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். The Spirit of God has prophesied through Apostle Peter that the elements shall melt with fervent heat, and the earth also and the works that are therein shall be burnt up. இந்த பூதங்கள் என்பது ஆங்கிலத்தில் எலமெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 200க்கும் அதிகமான எலமெண்ட்ஸ்களை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. The scientific world have discovered more than 200 elements. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக விஞ்ஞான உலகத்தால் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த எலமெண்ட் தான் பூதம் தான் யுரேனியம் என்பது. But uranium is the element which even the scientific world has accepted that can burn with fervent heat to destroy the heaven and the earth. ஆகவே தான் இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு ஜனங்களிடத்தில் படிப்பறிவில்லாத ஜனங்களுக்குள்ளும் கூட அந்த யுரேனியத்தில் உள்ள சக்தி எப்படி அழிவை உண்டாக்குகிறது என்கிற விழிப்புணர்வு ஜனங்களுக்குள்ள வந்தபடினாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் கூட கூடங்குளங்கிற இடத்துல காணப்படுகிற அணு உலையை மூடும்படியாக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. Because the
awareness concerning the nuclear disaster and radiation has reached unto all the people, even in Tamil Nadu at Kudangalam, they are fighting against to close that Kudangalam nuclear project. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆகவே பிரியமானவர்களே, இப்போ நம்முடைய நாட்கள்ல ஒரு உலக மகா யுத்தம் நடந்து அணுகுண்டுகளை பயன்படுத்தாவிட்டாலும், Beloved, even in our days, even though the third world war has not taken place and they have not yet used the atomic bombs, ஒவ்வொரு தேசமும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த யுரேனியத்தினால் உண்டாகிற அணு உலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் விபத்து சம்பவிக்கும் போது அந்த தேசத்தையே அது அழித்து விடுகிறது. Every country, in order to defend themselves, are having nuclear furnaces to give them energy, but when a disaster takes place there, it destroys the whole land. கர்த்தருடைய பரிசுத்த அந்த சொந்த தேசத்தை, இப்ப உதாரணமாக ரஷ்யாவுல மற்ற தேசத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக இவங்க அணு உலை விபத்தை நடத்தி அதுல அணுகுண்டுகள் தயாரிக்கிறார்கள், இன்னும் மின்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். In Russia, they make use of the nuclear furnaces to get energy and to make the nuclear bombs. ஆனா அதேவேளை ரஷ்யாவுல ஒரு அணு உலை விபத்து சம்பவிக்குமானால் அந்த ரஷ்யா தேசமே அழிந்து போகிறது. But at the same time, when a disaster takes place in a nuclear furnace in Russia, the very same country, the same Russia is being destroyed. இன்றைக்கு நம்முடைய நாட்கள் வரையும் முழு உலகத்திலும் எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த அணு உலை விபத்து நடந்து வயல் நிலங்களை அழித்திருக்கிறது, சேதத்தை உண்டாக்கி இருக்கிற என்கிற படத்தை தான் நாம் அங்கே பார்த்தோம். In the chart you have seen the picture till our day, in wherever the nuclear disasters have taken place and the farmlands have been destroyed. அடுத்தபடியாக இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு மூன்றாவது உலக மகா யுத்தம் நடைபெறப் போகிறது. Nextly, after the secret coming of our Lord Jesus Christ, the third world war will take place. அப்போது அநேக நாடுகள் தங்களுடைய அணுகுண்டுகளை, யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகளை மூன்றாவது உலக மகா யுத்தத்தில் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை பயன்படுத்துவார்கள். At that time in the third world war, many of the countries will make use of the nuclear bombs made with uranium, the element uranium. அப்போதும் இந்த வயல் நிலங்கள் அழிக்கப்படும். At that time also the farmlands will be destroyed. இப்படி இந்த வயல் நிலங்கள் அழிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வேலை இல்லாமல் போகும், அவங்க வேற வேலைக்கு போவாங்கங்கறத ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல படிக்கிறோம். In the prophetic book of Amos we read that the cultivators will not have any land to cultivate, so they will be going for some other job. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Amos 5th chapter 16th verse. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். Therefore the Lord, the God of hosts, the Lord saith thus, wailing shall be in all streets, and they shall say in all the highways, alas, alas, and they shall call the husbandman to mourning, and such as are skillful of lamentation to wailing. கர்த்தருடைய நாள் என்பது பிந்தின 3 வருட உபத்திரவங்களை காட்டுகிறது. The day of the Lord indicates a later 3.5 years of tribulation. இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு இந்த உலகத்திலே உண்டாக போகிற உபத்திரவம் 7 வருட உபத்திரவம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. After the secret coming of Lord Jesus Christ, there will be a period of tribulation for 7 years. That 7 years is divided into 2 parts. முதல் 3 வருட உபத்திரவம் உபத்திர காலம் என்றும், பிந்தின 3 வருட உபத்திரவம் மகா உபத்திர காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. The first 3.5 years shall be called as the tribulation period. The second 3.5 years is called as a greater tribulation period. அது ஏன் மகா உபத்திர காலம் என்று அழைக்கப்படுகிறது? So it is called as great tribulation. அதற்கு மற்றொரு பேர் கர்த்தருடைய நாள். Another name given to that is the Lord's day. அந்த முதல் 3 வருடத்துல யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்கினார்களோ, பின்பற்றினார்களோ, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள்ல யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்கினார்களோ, உலக ஜனங்கள்ல யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்கினார்களோ, அவர்கள் மேல தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் இந்த பூமியில ஊற்றப்படும். அதுதான் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது மகா உபத்திர காலம். In the second 3.5 years, the vials of the wrath of God shall be poured upon the people who have been worshipping Antichrist, whether it be the people of the world or the forsaken Christians who were worshipping Antichrist. The vials of the wrath of God shall be poured, and that will be called as a great tribulation. ஆகவே ஆமோஸ் எழுதினபடி இங்க நாம் பார்க்கிறோம், பயிரிடக்கூடியவர்களை துக்கம் கொண்டாடுவதற்கு, செத்த வீட்டுல புலம்பல் பாடுவதற்கு, ஒப்பாரி பாடுவதற்கு, கண்ணீர் விடுவதற்கு கூலி வேலைக்கு கூப்பிடுவார்களாம். விவசாயிகளுக்கு அன்றைக்கு வேலை இருக்காது. That's why we read in this prophetic book of Amos that the people who are normally the farming people, the agriculturists, because they don't have any other work, they will be called to lament and to wail in the house of mourning.
ஆகவே சம்பவிக்க போகிறது என்ன? So what shall happen? அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனை வணங்கக்கூடிய ஜனங்களும் கூட, Even the people who shall worship Antichrist in his rule. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். I am telling just an example. ஒரு மனிதன் ஒரு 5 புரோட்டா சாப்பிடுறான்னு வைத்துக் கொள்ளுங்க. A person is eating 5 parothas. சில வேளை ஒரு புரோட்டா கொடுக்கப்படும், Sometimes 1 parotha will be given, இல்ல அரை புரோட்டா கொடுக்கப்படும். or half a parotha will be given. ஆகவே மனிதர்களுக்கு அந்திக்கிறிஸ்துவை வணங்கக்கூடியவங்களுக்கும் கூட தங்களுடைய பசிக்கு போதுமான தேவையான ஆகாரம் கொடுக்கப்படாது, அது நிறுத்து கொடுக்கப்படும். Therefore, even to the people who are worshipping Antichrist, they will not have sufficient food to suffice their hunger, but they will be only given by measure. ஆகவே ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள்? So what shall the people do? தங்களுடைய பசியை போக்கும்படியாக அந்த நாட்கள்ல ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செய்து சமைச்சு சாப்பிடுவார்களாம். In those days, in order to quench their hunger, the people will kill their own children, cook them and eat them. இன்றைக்கு சிக்கன் வாங்கினா, மட்டன் வாங்கினா, இல்ல மீன் வாங்கினா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து ஒரு வாரம் யூஸ் பண்றீங்க. Today you are purchasing mutton or chicken or fish and keep them in your fridge, make use of them for 1 week. நல்லா கொழுன்னு ஒரு ஆளை அறுத்தோம்னா கிட்டத்தட்ட என்ன செய்யலாம்? 50 கிலோ 60 கிலோ, சிலர் எல்லாம் 100 கிலோ வெயிட் கூட இருக்கிறாங்க. 100 கிலோ கறி கிடைக்கும். And some people, they are grown up well, fatty, and if they are cut down, we will be getting even 100 kilogram of meat. அப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம். And they can be kept in the fridge and eaten. நான் இதை சிரிப்பதற்கு சொல்லவில்லை. I am not telling for this to laugh. இது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசனமாக. This is written as a prophecy in the scriptures. புலம்பலின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். When you turn to the book of Lamentations, இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. this instance has been written. எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கும் முதலாவது ஒரு எழுத்தின்படியான நிறைவேறுதல் உண்டு, பிற்பாடு அதில் ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் இருக்கிறது. Every prophecy has first a literal fulfillment, then the spiritual fulfillment. உதாரணமாக தேவனுடைய ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய நாட்கள்ல அந்த ஒரு தேசத்துல பஞ்சம் வந்தது. For example, in the days of the children of Israel, they were living in a land and there was a famine in the land. அந்த பஞ்சம் வந்த வேளையில 2 தாய்மார்கள் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. When the famine was great, 2 mothers made a covenant. இவங்களுக்கு ஒரு பிள்ளை, அவங்களுக்கு ஒரு பிள்ளை. Each one is having a child. இவங்க என்ன பண்ணாங்க உடன்படிக்கை? What was the covenant made by them? இன்றைக்கு என் பிள்ளையை சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பிள்ளையை சாப்பிடுவோம். Today we will cook and eat my child, tomorrow we will cook and eat your child. ஏன்னா கொடிய பஞ்சம், வருடக்கணக்கான பஞ்சம், கொடிய பஞ்சம் வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம் அதிகபட்சம். அதுக்கு பிற்பாடு இருக்க முடியாது, எதையாவது சாப்பிட்டாகணும். Because when the terrible famine comes, a man can remain without eating for 1 day or even 1 week, but after that he has to eat something. அப்படி சமைத்து சாப்பிட்டதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். And we read that the mothers have cooked and eaten their own children. அப்ப ஒரு ஸ்திரீயினுடைய பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டாங்க. One child of a particular mother was eaten. ஆனா இன்னொரு ஸ்திரீயினுடைய பிள்ளையை கேட்டபோது அவள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி. But the next day when they asked for the child of the other mother, she refused to give. இத இந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக, பரிகரிக்கும்படியாக ராஜாவினிடத்திலே கொண்டு வரப்பட்டது. This dispute was brought to the king to be solved. இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you know of this instance. நான் அடுத்த காரியத்துக்கு போகும்போது புலம்பல் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the book of Lamentations 4th chapter. இந்த புலம்பல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில நடைபெறப் போகிறதான தீர்க்கதரிசன வார்த்தைகள். Every verse mentioned in the 4th chapter of the book of Lamentations shall be fulfilled in the days of Antichrist. முதலாவதாக 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, for example, 5th chapter 8th verse if you read, அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. Servants have ruled over us, there is none that deliver us out of their hand. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், அவர்கள் கைகளிலிருந்து விடுவிப்பார் இல்லை. Servants have ruled over us, there is none that deliver us out of their hand. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் என்று சொன்னா இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களில் நடந்த காரியம் அல்ல. The servants have ruled over us. It is not a thing that took place in the days, literally in the days of the children of Israel. அடிமைகள் ஆளப் போகிறதான ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு. After the secret coming of Lord Jesus Christ, a day is coming in which the servants will be ruling. இப்ப ரோபோ என்றால், the robo means ரோபோட்னிக், ரோபோட்டோ என்கிறதான வார்த்தையிலிருந்து வந்தது. The robo, the word came from robotnik and robotko. ரோபோட்டோ. Roboto.
இது ஒரு செக்கோஸ்லோவேக்கியன் வேர்டா இருக்கிறது. It is a Czechoslovakian word. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், The meaning of that is, ரோபோ என்ற வார்த்தையுடைய அர்த்தம் அடிமை என்பதாகும் அல்லது வேலைக்காரன் என்பதாகும். the meaning of the word robo is the servant or a slave. நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில அவன் ரோபோக்களை வைத்துதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பயன்படுத்துவான். அது இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே பாத்தீங்கன்னா முழு உலகத்திலும் இப்ப மிலிட்டரியில ரோபோ வந்தாச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரோபோ வந்தாச்சு, மெடிக்கல் ஃபீல்ட்ல ரோபோ வந்தாச்சு, இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ரோபோ வந்தாச்சு, தொழிற்சாலையில ரோபோ வந்தாச்சு, எல்லாத்துலயும் ரோபோ வந்தாச்சு. இப்பயும் Even in our days we can see the robots have come in the medical field, in the engineering field, in the industries, in police department, in army, everywhere. And in the days of Antichrist, he will perform everything through the robots in every department. ஜப்பான்ல ஒரு பெரிய தொழிற்சாலையில 70% வேலைக்காரர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்களுக்கு பதிலாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை ரோபோ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. In a big factory in Japan, 70% of the work staff have been sent home, and the work that had been done by them so far is being performed by the robots now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அப்ப இந்த அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of saying that servants are ruling over us? அந்திகிறிஸ்துடைய ஆட்சி முழுவதும் ரோபோமயமாய் காணப்படும். The rule of Antichrist will be full of robots. வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோமே, As we read in book of Revelation 13 chapter, அடுத்த வசனத்தை அந்த ரோபோவை குறித்து வாசித்த அதுக்கு அடுத்த வசனம், அது சிறியோர் பெரியோர் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். after the verse about the robo, it is written both the young, big and small. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முதல் In the 16th verse of the 13th chapter of the book of Revelation. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads, and that no man might buy or sell, save he that had the mark or the name of the beast or the number of his name. இங்கே அது என்று சொல்லுவது முந்தின வசனத்துல வாசித்த பேசக்கூடிய பார்க்கக்கூடிய மனிதனை கொலை செய்யக்கூடிய அந்த சொரூபம், அதான் ரோபோ, எந்திர மனிதன். Here he causeth, it is written that he indicates the robo, which is mentioned in the previous verse, that will have the power to torment and kill men. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள முத்திரை இருக்கிறதா என்பதை அதுதான் கண்காணிக்க போகிறது. Robo is to watch over men whether they have the seal or not. முத்திரை இல்லாதவர்களுக்கு முத்திரையை தரிக்க போகிறது. And it is going to put the seal upon the people who do not have that seal. முத்திரை இல்லாதவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் முத்திரையை அந்த ரோபோ தான் தரிக்க போகிறது. And the robo is to give the seal to all the people who are not having the seal. மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்ல மனிதர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க இருக்கிற அந்த கொஞ்சம் ஆகாரத்தை நிறுத்து கொடுக்கும்படியாக இந்த ரோபோ தான் விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் செய்ததாக படிக்கிறோம். And we read that this robo has made not able to sell or buy, so that people cannot buy the food freely in the margin free market. அதாவது அந்த ரோபோ முத்திரை இருக்குதாங்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு ஏதாயிலும் கொடுக்கும், முத்திரை இல்லாவிட்டா கொடுக்காது. இந்த வேலையெல்லாம் மனிதர்கள் அல்ல, ரோபோக்கள் தான் செய்ய போகிறது. Robo will see whether the person is having the mark, the seal or not, and it will give only to the persons having the seal, and for others it will not give anything. All this work will be done by the robots only. இன்றைக்கு வெளிநாடுகள்ல எத்தனையோ இடங்கள்ல மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்ல இன்றைக்கு இந்த ரோபோக்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். Today in many foreign countries, in the margin free markets, you can see the robots being there. அப்ப அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். The servants are ruling over us. அந்திகிறிஸ்துடைய மனதில் உள்ளபடி முழு உலக ஜனங்களையும் வழி நடத்தும்படியாக, சித்திரவதை செய்யும்படியாக, அது அந்திகிறிஸ்துவை வணங்கினவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த ரோபோக்கள் தான் ஆளுகை செய்ய போகிறது. These robots are going to rule in order to help the people who have the seal of Antichrist, and to torment and kill the people who do not have the seal of Antichrist. ஆகவே அடிமைகள் என்பது ரோபோவை வெளிப்படுத்துகிறது. ரோபோ என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அடிமை என்பதாகும். Therefore the servants mentioned here indicates the robots, and the meaning for the word robo is slave or servant. அடுத்தபடியாக புலம்பல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Nextly in Lamentation 4th chapter 10th verse if you read, இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன, என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரம் ஆயின.
The hands of the pitiful women have sodden their own children. They were their meat in the destruction of the daughter of my people. இரக்கமுள்ள ஸ்திரீகள் தான். They are pitiful women. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்திரீ தான் தம் பிள்ளையை சமைத்ததாக நாம் வேதத்திலே படித்தோம். In the Old Testament, பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம், படிக்கல, பார்க்கிறோம், வேதத்துல இருக்கு. In the Old Testament, we read that it is finding place in the Old Testament that only one woman has cooked her child and eaten. ஆனா இங்க பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. But here it is mentioned in plural. ஆகவே அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை குறித்து அல்ல, இது தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க போகிற சம்பவம். Therefore, it is not written about the things that have happened in the past, but it is written in a prophetic way about the things that are to take place in future. 9ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புலம்பல் 4:9 பசியினால் கொலை உண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தினால் கொலை உண்டவர்கள் பாக்கியவான்களாம் அந்த நாட்கள்ல. In the 4th chapter 9th verse, if you read, it is written, they that are slain with the sword are better than they that die by the hunger. அந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது வயல்ல வரத்து இல்ல. அது எப்ப நடக்க போகுதுன்னா அந்திக்கிறிஸ்து ஆட்சியில நடக்க போகுது. வயல்ல வரத்து இல்லாமல் போவது. இப்போது நாம் கேள்விப்பட்டபடி அணு கதிர்வீச்சின் மூலமாக வயல் நிலங்கள் விளைச்சல் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வரப்போகிறது. In that verse it is written that is happening because they were stricken for the want of fruits of the field. In the days of Antichrist, there will be nothing growing in the farm fields. That's why this will happen. புலம்பல் 4:9 Lamentation 4:9. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். They that be slain with the sword are better than they that be slain with hunger, for these pine away, striken through for want of the fruits of the field. இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டோமே, அதுபோல வயல்ல வரத்து இருக்காது, விளைச்சல் இருக்காது என்று சொல்லி அதேதான் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க போகிறது. அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. So far we have been hearing that there will be not sufficient food for everyone. That's what we have been hearing so far. That is written here. That will take place in the days of Antichrist. That is written here as a prophecy. அப்ப அந்திக்கிறிஸ்துவை வணங்கினாலும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் அந்திக்கிறிஸ்துவை வணங்கி விடுவார்கள். புசிப்பதற்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக வணங்கி விடுவார்கள். Therefore, in the days of Antichrist, even most of the forsaken Christians will start to worship Antichrist for getting some food. இப்ப நம்முடைய நாட்களை எடுத்துக்கொள்ளுங்க. For example, take our own days. ஆதார் அட்டை இல்லாவிட்டால் சிலிண்டர் கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். They say without the Aadhaar card you will not get the LPG cylinder. ஆதார் அட்டை இல்லாவிட்டால் பிரயாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. The situation is coming, without the Aadhaar card you cannot travel. அப்ப பாருங்க, சிலிண்டர் எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக ஜனங்க உடனே ஆதார் அட்டை வாங்கவும், அதை கொண்டு போய் பதியவும், பேங்க்ல அந்த நம்பரை கொடுப்பதும், பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதும் இன்றைக்குள்ள இந்திய கவர்மெண்ட் சொல்றதுக்கு எல்லா ஜனங்களும் செய்யறாங்க ஒரு சிலிண்டருக்காக. For a simple LPG cylinder, the people are running to get an Aadhaar card, get it registered with the LPG distributor, then go to the bank, open a bank account, register their Aadhaar number there also. When the government says one thing, immediately the people are running to obey. என்ற இன்றைக்கு காணப்படுகிற ஆதார் அட்டை தான் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில சிப்பாக மாறி மனிதனுடைய நெற்றியிலும் வலதுகையிலும் தரிக்கப்பட போகிறது. Because the Aadhaar card which you see today shall be turned into biochip and shall be inserted either in the forehead or the forehand of man in the days of Antichrist. இன்றைக்கு ஆதார் கார்டு வாங்குவது தவறல்ல. It is not wrong to get Aadhaar card today. ஏனென்றால் அதில் இந்திய தேசத்தின் முத்திரை தான் காணப்படுகிறது. Because it is having the seal of Indian government only. ஆனா இயேசுவின் ரகசிய வருகை உட்பாடு இதெல்லாம் அந்திக்கிறிஸ்துவின் முத்திரையாக மாறும். But after the secret coming of Lord Jesus Christ, this will become the seal of Antichrist. அப்ப கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இந்த அந்திக்கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆகாரம் கிடைக்கும். அதுவும் பசிக்கு போதுமானதாக இருக்காது, நிறுத்து கொடுக்கப்படும். Therefore, the people who are worshipping Antichrist and receiving the seal shall get some food, but it will not be given full to quench their whole hunger. It will be measured and given. அப்ப ஜனங்கள் என்ன செய்வார்கள்? So what will the people do? இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை சமைச்சு பசியின் கொடுமையினால சமைச்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். The pitiful women, even the pitiful women will be cooking their own children and eating because of the terrible hunger.
இப்ப இந்த புலம்பல் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் அந்திக்கிறிஸ்து ஆட்சியில் நடைபெறப் போகிறது என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. In order to prove that these prophetic words written in the 4th chapter of the Lamentations will take place actually in the period of tribulation, the days of Antichrist, there is a particular verse. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 3ஆம் உலக மகா யுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. 4th chapter 12th verse indicates the third world war. ஏன்னா அன்றைக்கு எழுத்தின்படியாய் காணப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு மொத்த பூமியிலும் காணப்படுகிற ஜனங்கள் எதிரியாக இருக்கவில்லை. Because in those days for the kingdom of Israel, all the inhabitants of the earth were not against it. நாம் வேதத்திலே படிக்கிறோம், உலக சரித்திரத்திலும் பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஆளுகை செய்தபோது, சாலமோன் ஆளுகை செய்தபோது, ரெகோபெயாம் ஆளுகை செய்தபோது, அல்லது யெரொபெயாம் ஆளுகை செய்தபோது, ஏதோ பக்கத்து தேசத்துள்ள பெலிஸ்தியர் இன்னும் பல்வேறு ஜனங்கள் யுத்தத்துக்கு வருவார்கள். In the days in the Old Testament period, when David was ruling Israel, when Solomon was ruling Israel, then the days of Rehoboam and Jeroboam, and only the surrounding countries were coming to have war or a battle with the children of Israel. ஆனா நம்முடைய நாட்களிலே தற்போது காணப்படுகிற இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாகத்தான் 3ஆம் உலக மகா யுத்தம் இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு நடைபெறப் போகிறது என்பதை முதலாம் நாளில் கேள்விப்பட்டோம். On the first day we heard that in our days the third world war shall be fought against the land of Israel by all the people of this world. இப்ப 12ஆம் வசனத்தை படிப்போம். புலம்பல் 4:12. Now let us read Lamentations 4:12. சத்துருவும் பகஞ்சனும் எஸ்லேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். The kings of the earth and all the inhabitants of the world would not have believed that the adversary and the enemy should have entered into the gates of Jerusalem. முதலாம் நாளிலே திருச்சி பட்டணத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது 3ஆம் உலக மகா யுத்தம் இஸ்ரேல் மலைகளிலே ஆரம்பமாகும். On the first day it was told unto the inhabitants of Trichy that the third world war will begin in the mountains of Israel. அந்த 3ஆம் உலக மகா யுத்தம் தேவனுடைய ஆலயத்தை பற்றியதாய், அந்த தேவனுடைய ஆலயத்தின் பிரச்சனையை பற்றியதாய், அந்த பிரச்சனை நிமித்தமாக தான் ஆரம்பமாகும். And that third world war will begin because of the dispute concerning the place where the temple of God is to be built. இந்த தீர்க்கதரிசன சத்தியத்தை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பூமியின் ராஜாக்கள் பலரும் இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்புவதில்லை. Many of the kings of the earth are not believing this truth that this shall happen as it is written in the book of Ezekiel 38 chapter and 39 chapter. அப்படி நம்பாது இருப்பார்கள். பூமியின் ராஜாக்களும் சரி, தேவ ஜனங்கள் சிலரும் சரி, இந்த தீர்க்கதரிசனத்தை நம்பாது இருப்பார்கள் என்றுதான் புலம்பல் 4:12 எழுதப்பட்டிருக்கிறது. In Lamentations 4:12 it is mentioned that the kings of the earth, even the people, some of the people of God would not be believing that this will happen. ஆகவே வயல் வரத்தில்லாமல் போகிறது என்பது அந்திக்கிறிஸ்து ஆட்சியில் நடைபெறக்கூடிய காரியம், உபத்திர காலத்தில் நடைபெற போகிற காரியம். Therefore there will be want of the fruits of the field is an incident that shall take place in the time of tribulation, in the days of Antichrist. இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை சமைத்தார்கள் என்பது அந்த நாட்களில் நடந்தது. ஆனால் அதிகமாக இனிமேல் தான் நடைபெற போகிறது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு. The pitiful women have cooked their children and eaten. That had happened in the past, but it will mostly happen in the days of tribulation, in the days of Antichrist, after the secret coming of our Lord Jesus. பசியின் கொடுமையினால் சொந்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிட போகிறதான ஒரு கொடூரமான காலம் இந்த திருச்சியை நோக்கி, இந்த மொத்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. A terrible time is coming towards Trichy on this whole earth, wherein because of the cruelty of the hunger, they will cook their own children and eat. ஓ அருமையான நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, பெந்தகோஸ்தே மார்க்கமே, நீ அதற்கு தப்பும்படியாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். Oh dear friend, Christian community, Pentecostal world, so that you may escape those days of cruelty, the Lord God, having mercy upon you, is sending this truth to you. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பெத்த பிள்ளை எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று யோசிக்கலாம். Probably you may think that will this actually happen? Who will cook their own child and eat? இன்றைக்கு நம்முடைய நாட்களிலேயே சைனா தேசத்துல வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையை எடுத்து சமைச்சு சூப்பு வச்சு குடிக்கிறதான அனுபவம் சைனாவில் பல்வேறு இடங்கள் நடந்து வருகிறது. அந்த சூப்புக்கு பேர் ரிப் சூப்
Even in our days, in China, in some restaurants, they are cooking the unborn child, or in the fortress, they are making a soup out of it, and they are drinking. It is called the rib soup. Not only restaurant, எல்லா வீடுகளிலும் கூட அதை செய்து வருகிறார்கள். Even in many homes, they are doing it. அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். You can see the true picture there. இன்றைக்கே இந்த குழந்தைகளை சமைத்து சூப்பு வைத்து சாப்பிடுகிறதான அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இதை பற்றிய செய்தி சீன பத்திரிகையில இன்னும் முழு உலகத்தில் வெளியிட இந்த செய்தியின் படத்தையும் இங்கே பார்க்கிறோம். You can see the picture where they are cooking and eating the unborn children, and the report which has come in the Chinese magazine also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆகவே இன்றைக்கே மனிதன் தன்னுடைய வயிற்றிலே காணப்படுகிற இந்த சிறு குழந்தையை சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பொல்லாத காலத்தை நோக்கி பிசாசு இந்த உலகத்தை தள்ளிக் கொண்டிருக்கிறான். Therefore the devil is pushing this world towards the evil days in which man is eating the unborn child from the womb. அப்ப சைனால இன்றைக்கு செழிப்பா தான் இருக்குது. Today they have plentiful in China. எந்த அரிசியும் கிடைக்கும், எந்த கோதுமையும் கிடைக்கும். You can get rice and wheat. சப்பாத்தி மாவும் கிடைக்கும், பூரி மாவும் கிடைக்கும். You can get the fine flour to make chapati and puri. டயா ரைஸும் கிடைக்கும். You can even get daya rice. இப்ப எந்த ரைஸ் வேணாலும் கிடைக்கும். கேரளா ரைஸும் கிடைக்கும். You can get Kerala rice also. இப்பயே குழந்தையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். Now itself they have started eating the unborn children. அப்ப கிடைப்பதற்கு ஒன்றுமே இல்லாத காலம், கொஞ்சம் ஆகாரம், ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் ஆகாரம் பசியினால் துடிக்கும் போது, அதைத்தான் புலம்பல்ல படித்தோம். கொடுமையின் அத்தவரை பார்க்கலாம், பட்டயத்தினால் செத்தவங்க பாக்கியவான்கள். That's why we read in the book of Lamentations, better are they that are slain by the sword than they die by the terrible cruelness of hunger. அந்த நாளுக்கு தப்பும்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ இந்த மாலை வேளையிலே உன் இருதயத்தின் கதவை இயேசு தட்டிக் கொண்டிருக்கிறார். Beloved, in order to escape that cruelty of that day, in this evening the Lord is knocking at the door of your heart. இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கிருந்து கேட்டாலும், இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் ஒருவரும் அந்த நாளிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளை கூட அந்த நாட்களிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவனுடைய வெளியேற பெற்ற வார்த்தை, விடுவிக்கக்கூடிய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. The precious word of God which delivers is coming, seeking unto you, so that wherever you may be hearing these words, you may escape those days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அப்படியானால் அந்த மூன்றாம் முத்திரை உடைக்கப்படக்கூடிய அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி இந்த கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? If it be so, if you are not to be caught in the days of tribulation, when the third seal is to be opened, what you and me shall do? இந்த கிருபையின் காலத்திலே தேவன் தம்முடைய முத்திரைகளை தம்முடைய ஜனத்தின் மேல் பதிக்கிறார். In this dispensation of grace, the Lord is affixing his seal upon his people. நான் முதலாம் நாளிலே சொன்னேன், சாத்தான் முழு உலக ஜனங்கள் மேலும், ஏன் பெந்தகோஸ்தே ஜனங்கள் மேலும் தம்முடைய முத்திரையை அவன் பதித்து இருக்கிறான். I have told you on the first day itself, Satan has affixed the seal upon the whole world, the people of the whole world, even Pentecostal people, his own seal. அந்த முத்திரை என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில, கிரேக்க பாஷையில கொடுக்கப்பட்ட 3 அர்த்தங்களை நான் முதலாம் நாளிலே சொன்னேன். On the first day I told you the 3 meanings which was given to the term seal. அதாவது to keep secret. First meaning is to keep secret. பாவத்தை ஒரு மனிதனை தேவ சமூகத்தில் அறிக்கையிடாத அளவுக்கு, தேவ சமூகத்தில் சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு இன்றைக்கு சாத்தான் பாவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில மறைத்து வைக்கும்படியாக வழி நடத்துகிறான். Today Satan is guiding the person in such a way that the person will not be confessing his sin in the presence of God, but instead he is covering and hiding them. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாயிலும் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடாமல் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நாம் காணப்படுவோமானால் சாத்தானின் முத்திரை இன்றைக்கு நம்மேல் காணப்படுகிறது. In our life, if we have not confessed any of our sins in the presence of God and got forgiveness for that means we are having the seal of Satan in us. நாம் முதலாம் நாளிலே ஆதாம் தன்னுடைய பாவத்தை ஒளித்து வைத்ததை அறிக்கையிடாமல், தான் ஒரு பாவி, எனக்குள்ள கீழ்ப்படியாமை வந்துவிட்டது என்பதை தேவனிடத்திலே ஒத்துக்கொள்ளாமல் தன்னுடைய பாவத்தை தேவன் மேலும் தேவன் தந்த ஸ்திரீயின் மேலும் சுமத்தினதை நாம் பார்த்தோம். On the first day we have seen that Adam had hidden his sin in his bosom, not revealing and confessing that the disobedience had come in me, I have sinned, but he has instead blamed God and the woman given by God. அவன் கீழ்ப்படியாமையை
ஒளித்து வைத்தான். He had hidden disobedience. அவனுக்குள்ள காணப்பட்ட பாவம் கீழ்ப்படியாமை. The sin that was seen in him was disobedience. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கொலை பாதகத்தை செய்யவில்லை. In the Garden of Eden, Adam did not commit murder. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விபச்சார பாவம் செய்யவில்லை. In the Garden of Eden, Adam did not commit adultery. ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனுக்குள்ள வந்த பாவம் கீழ்ப்படியாமை, இரண்டாவது பிரமாணத்தை மீறினது. The sin that come in the Garden of Eden, the first man, was disobedience and transgression of the law. அப்ப பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று 1 யோவானிலே படிக்கிறோம். In 1 John we read that to trespass law is a sin. கீழ்ப்படியாமை பாவம் என்று 1 சாமுவேலிலே படிக்கிறோம். In first book of Samuel we read that disobedience is sin. அப்ப கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை அவன் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவதற்கு பதிலாக அந்த பாவத்தை அவன் மடியிலே ஒளித்து வைத்தான் என்று யோபு சொல்லுகிறார். So instead of confessing his disobedience as a sin in the presence of God, Job says he had hidden it in his bosom. வேதத்தில் காணப்படுகிறதான 21க்கும் அதிகமான பாவங்களை நாம் முதலாம் நாளிலே கேள்விப்பட்டோம். On the first day we heard the full more than 21 sins that were listed in the scriptures. அவை இல்லாமல் வேறு சில பாவங்கள் இருக்கிறது. Other than that there are many other sins also. அப்படி தங்களுடைய பாவங்களை ஒளித்து வைத்த சிலரை குறித்து சொல்லுகிறேன். நம்முடைய ஜீவியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். I will tell you about certain people who have hidden their sins. Let us compare our lives to them. இரண்டாவது அந்த நாளிலே காயினை குறித்து சுருக்கமாய் பார்த்தோம். Secondly, on that day we have seen in short about Cain. காயினுக்குள்ளே காணப்பட்டது முதலாவது பொறாமை வந்தது. First Cain had envy in him. தன்னுடைய சொந்த சகோதரன் மேல் பொறாமைப்பட்டான். He was jealous upon his own brother. அந்த பொறாமைக்கு காரணம் என்ன? What is the reason for that envy? காயின் கொடுத்த காணிக்கையும் காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. Cain and his offering were not accepted by God. ஆனா அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். But God accepted the offering made by Abel and his presence. சொந்த சகோதரன் மேல தேவன் தன்னை அங்கீகரிக்காதபடினால சகோதரன் மேல முதலாவது பகை பொறாமை காயினுக்குள்ள வந்தது. Because he was not accepted in the presence of God and his offering was not accepted, he got envy upon his own brother. இந்த கிருபையின் காலத்திலும் கூட உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுடைய தகப்பன் ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்க்கலாம். மற்ற பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்போது உங்களுக்கு அவங்க மேல என்ன செய்யலாம்? பொறாமை வரலாம், பகை வரலாம். For example, in a family, if there are 4 children, if the father is giving importance to only a particular child, others will be envious, jealous upon that particular child. அப்படித்தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவரை பார்க்கலும் யோசேப்பை அதிகமா நேசித்த போது மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் யோசேப்பின் மேல் பகை வந்தது, கொலைவெறி உண்டானது. In this way, when Jacob loved Joseph more than all his brethren hated Joseph and they were even ready to kill him. அடுத்தபடியாக சபைக்கு வரும்போது பரிசுத்தவான்கள் சில ஊழியங்களை உங்களை பார்க்கலும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது யாருக்கு பரிசுத்தவான்கள் ஊழியங்களை கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் பகை பொறாமை, அந்த பரிசுத்தவான்கள் மேல் பகை பொறாமை நமக்கு வருவது இயல்பு. மனித சுபாவத்தில் அது வரும். For example, by the human nature, when you come to the church, when the saints are giving certain ministries to certain people, you will be getting envious upon those people who are entrusted with the ministry and the saints who have entrusted that ministry to them. நான் ஆரம்ப நாளிலே சொன்னேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜென்ம பாவம் உள்ள இருக்குது. I have already told you on the first day that every person is having the nature of sin in him. பேதுரு இயேசுவினிடத்தில் சொன்னபோது யார் ஓடி போனால் நான் ஓடி போக மாட்டேன், நான் ஒன்னும் மறுதலிக்க மாட்டேன் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். And like Peter told Jesus, even though others may flee away, I will not run away, I will not deny, like Peter said. நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். We may think that we are spiritual. ஆனா நம்முடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு கீழே உள்ளவர்கள், நமக்கு தாழ்வான இடத்திலே உள்ளவர்கள், நம்மை பார்க்கலும் தகுதியிலே குறைந்தவர்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் மற்ற பரிசுத்தவான்களோ உலகத்திலோ உயர்த்தப்படும் போது அவர்கள் மேல் நமக்கு பொறாமை வரும், பகை வரும். You see the people who are under you, who are beneath you and which you consider inferior, when they are being exalted either in the world or in the saints, you will get envy and jealousy upon them. அப்படி பொறாமை வரும்போது பகை வரும்போது அதை ஒளித்து வைக்க கூடாது. When you have that hatred and enmity upon them, you should not hide it. ரகசிய இடத்திலே வைக்க கூடாது. You should not keep it secretly. உடனே தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த அழிந்து போகிற காரியத்துக்காக, அற்பமான காரியத்துக்காக என்னுடைய உடன் சகோதரர்கள் மேல அல்லது பரிசுத்தவான்கள் மேல அல்லது உலகத்தில் வேலை பார்க்கிற யார் மேலயா வந்துச்சுன்னா, குடும்பத்தில் உள்ளவங்க யார் மேலயா வந்துச்சுன்னா உடனே தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு அந்த பாவத்தை வெளியரங்கமாக்கி விட வேண்டும். So whatever the enmity or hatred coming upon either in your with your own family members or the people working with you in the world or even in the church, you should confess in the presence of God and make it open. சாத்தானுடைய முத்திரை என்றால் என்ன? What is the seal of Satan? பகை வரும்போது, பொறாமை வரும்போது அந்த சுபாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்காமல்
அதை ஒளித்து வைப்பது. எனக்குள்ள ஒண்ணு பொறாமை இல்ல, எனக்குள்ள ஒண்ணு பகை இல்ல, நான் யார் மேலேயும் எனக்குள்ள யார் மேலேயும் கசப்பு இல்ல என்று ஒளித்து வைப்பதுதான் சாத்தானின் முத்திரை. When the jealousy or enmity or hatred or envy comes in you, not confessing it in the presence of God, but hiding it within you, saying that I am not envious of them, I am not bitter against them, I am not jealous of them. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்க உங்களில் பலரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Probably who you are seated here may not be acceptable to others. நான் வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். I am telling from the scriptures. யாக்கோபு தனக்கு இருந்த மற்ற எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் யோசேப்புக்கு பல வர்ண அங்கி, நல்ல Dress கொடுத்தான், நல்ல Dress. Jacob has given a good dress, a coat of many colors to Joseph other than all his other children. சில குடும்பங்கள் எப்படி சம்பவிக்கிறது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கிடும் போது ஒரு குமாரனுக்கு அதிகமாக ஒரு குமாரனுக்கு குறைவாக கொடுக்கும் போது பிரச்சனை அந்த குடும்பங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கூட பிரச்சனைகள் உண்டாகிறது. In some families it is happening when a father is dividing his possessions to his two sons, he is giving more portion to one particular son, a lesser portion to another son, and there is an envy, jealousy, enmity, hatred coming between them, even in the world as well as in the church. வேதத்தில் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் ஏக்கர் கணக்கான இடத்தை குறித்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. There was a big problem concerning the land acres together between the shepherds of Lot and shepherds of Abraham. ஆனால் ஆபிரகாம் எப்படி இருந்தார்? But how was Abraham? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். If you go to the right, I will go to the left. நாம் சகோதரர். We are brethren. இந்த சொத்து முக்கியமல்ல. This proper position is not important. இந்த சோதோம் முக்கியமல்ல. Sodom is not important. நீர்வளம் பொருந்தின கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் காணப்படுகிற இந்த சோதோம் எனக்கு முக்கியமல்ல. Sodom is not important, which is like the watered garden of God or like the land of Egypt. நீ என்னுடைய சகோதரன். You are my brother. நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். Let us not have any dispute. நம்ம என்ன செய்வோம், சமாதானமா உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம். Let us go in peace. Whatever you want, you take. I don't want it. இப்படி ஆபிரகாமை போன்று எல்லாரும் இருப்பதில்ல. All are not like this Abraham. சிறு பிரச்சனைகளுக்காக மனஸ்தாபங்கள் வருகிறது. For small problems they are having misunderstandings. அழிந்து போகிற பணம், பொருள், பட்டம், பதவி, ஸ்தானம் இவைகளுக்காக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. For perishable things of money, material and status and degrees, they are fighting with each other. அப்படித்தான் தகப்பன் தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு மற்ற பிள்ளைகளை பார்க்கலும் பல வர்ணமான அங்கிகளை உடுத்தின போது, வாங்கி கொடுத்த போது மற்றவர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். When the father Jacob gave the coat of many colors to Joseph his son, more than all his brethren loving him, the brethren hated Joseph. கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்தார்கள். They were even ready to kill him. ஆனால் சிலர் அதை தடுத்து கடைசியில் விற்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that some other brothers stopped it and he was sold. அடுத்து காயினுடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து வரும்போது, when we come back to the life of Cain, தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னபோது, when he saw God has not accepted his offering, அவனுக்கு கர்த்தர் மேல் எரிச்சல் உண்டானது, சகோதரன் மேல் எரிச்சல் உண்டானது. he got angry upon God and angry upon his brother. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. His countenance was changed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? Then what did the Lord say? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? Will it not be better for you to do good? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். If you do not do good, sin will lie at your doorstep. ஆனா காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தான். But Cain rose up against his own brother and killed him. அந்த பகையை ஒளித்து வைத்தான். He hid that hatred. அந்த பொறாமையை ஒளித்து வைத்தான். He hid that jealousy. தேவ சமூகத்துக்கு போறாங்க. They are going to the presence of God. காணிக்கை கொடுக்க போறாங்க. They are going to offer offerings. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்துக்கு போனான் காயின். Cain also went to the presence of God. காணிக்கைகளை கொடுத்தான். He was giving offerings. ஆனா தனக்குள்ள இருக்கிற பகையை கர்த்தரிடத்துல கொடுக்கவில்லை. But he did not give the hatred that was in him. தனக்குள்ள சகோதரன் மேல் இந்த பொறாமையை கர்த்தரிடத்துல கொடுக்கவில்லை. He did not give the envy against his brother to God. இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கடந்து வருகிறார்கள். காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள் இருக்கிற பகை, பொறாமை, வைராக்கியம், எரிச்சல் இவைகளை கர்த்தரிடத்தில் கொடுப்பதில்லை. Today people of God come to the church meetings on Wednesdays, Saturdays and Sundays, give offerings also, but they are not giving their envy, jealousy, hatred and enmity to God. அந்த பகையையும் பொறாமையையும் இந்த வைராக்கியத்தையும் பிரிவினையையும் இச்சையையும் அந்த சீக்ரெட் பிளேஸ்ல ரகசிய இடத்துல வைத்துவிட்டு இருதயத்தின் ஆழத்துல வைத்துக் கொண்டு தேவனை துதிக்கிறார்கள், ஆவியில் நிரம்புகிறார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். Keeping those enmity, bitterness, jealousy, lust and all these sins in the secret place in their heart, but they get filled in the spirit, they prophesy, they do so many things.
காயின் ஒப்படைக்கவில்லை. Cain did not give it to God. அவனிடத்திலே சாத்தானின் முத்திரை காணப்பட்டது. He had the seal of Satan in him. எரிச்சல் வந்தபோதே கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டிருந்தால், When the jealousy came into him, if he had confessed to God, பகையின் துவக்கத்திலேயே கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டிருந்தால், if in the beginning of enmity, if he had confessed to God, தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டிய ஒரு கொலைகாரனாய் அவன் மாறி இருக்க முடியாது. he need not have become the murderer of his own brother. ஆனா அவன் கொலை செய்த பிற்பாடும், Even after he committed the murder, people seated here, if you do not have peace of mind, we will not go to prayer for days. சில குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை சண்டை போட்டாங்கன்னா அவங்க அன்றைக்கு காத்து விட்டதுக்கு வர மாட்டாங்க. For example, if the husband and wife quarrel in a family, they will not come to the tarrying meeting. சிலர் விசாரிக்கும் அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். When I asked about that, they have replied like that. ஏன் இன்றைக்கு கூட்டத்துக்கு வரவில்லை என்று சிலரை கேட்கும்போது, When I asked some people why you have not come to the meeting, கூட்டத்துக்கு கிளம்புற நேரத்துல பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்தான். when we started for the meeting, the devil brought a problem. மனைவியோட சத்தம் போட்டு சில வார்த்தைகளை பேசிவிட்டேன். I got angry with my wife and scolded her. ஆகவே சமாதானம் போய்விட்டது. So I lost my peace. நான் கூட்டத்துக்கு வரவில்லை. I was not able to come to the meeting. இப்படி சில சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். I have heard some people saying so. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆனா காயின் பாருங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தான். But you see, Cain, he was very clear in this. சொந்த சகோதரனை கொலை பண்ண பிற்பாடும் தேவசமத்துக்கு போறான். Even after killing his own brother, he go to the presence of God. உடனே கர்த்தர் அங்க கேட்கிறார், There the Lord is asking, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? where is thy brother Abel? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is thy brother Abel? அதுக்கு அவன் சொல்றான், He is answering, நான் காவலாளியோ அவனுக்கு காவலாளியோ? am I my brother's keeper? இப்ப பாருங்க தேவசமத்துக்கு போகிறான், He is going to the presence of God, காணிக்க கொடுக்கிறான். giving offerings. ஆனா அதே வேளை காயினுக்கு ஒரு அறிவு இல்ல. But Cain is not being not having the understanding. பல சந்தர்ப்பத்தில் நமக்கும் நம்மில் பலருக்கு அந்த அறிவு இல்லாமல் போய்விடுகிறது. Many circumstances we also do not have that understanding. அந்த அறிவு என்ன? What is that understanding? என் தேவன் காண்கிற தேவன். My God is the one who is able to see. அவர் விக்கிரகம் அல்ல. He is not an idol. சங்கீதத்தில் விக்கிரகத்தை குறித்து படிக்கிறோம். In Psalms we read about the idols. அதுக்கு கண்கள் இருந்தும் காணாது. Those images, even though they have eyes, they will not be able to see. வாய் இருந்தும் பேசாது. They have the mouth, they will not be able to speak. கால் இருந்தும் நடக்காது. They have the feet, but they cannot walk. பல சந்தர்ப்பத்தில் நாமும் தேவனை விக்கிரகமாகத்தான் எண்ணிக்கொள்கிறோம். Many times we also consider our God as an image. ஆகவே தான் வருடக்கணக்காக பகை, கசப்பு, பிரிவினைகளை வைத்துக் கொண்டு, இச்சைகளை வைத்துக் கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். That's why as together we have the enmity, hatred, bitterness, and lust in us, and still worship God. அப்ப தேவன் கேட்ட வேளையில, When the Lord asked about that, என் தேவனுக்கு அக்னிமயமான கண்கள் உண்டு. my God has eyes like the fiery coals of fire. என் சகோதரனை நான் கொலை செய்த என் தேவன் பார்த்தார். God has seen, I have killed my brother. என் தேவனுக்கு செவிகள் உண்டு. My God has ears. நான் ஆபேலை துன்பப்படுத்தும் போது, when I was wounding Abel, அவன் கர்த்தரை நோக்கி கத்தினான். he cried unto God. அது என் தேவனுடைய செவிகளிலே ஏறி இருக்கும். That would have got into the ears of my God. அடுத்து நான் தேவசமத்துக்கு போகும்போது, nextly when I go to the presence of God, என் தேவன் பேசுகிற தேவன், வாயுள்ள தேவன். my God is having the mouth, he is able to speak. அவர் விசாரிக்கிற தேவன். He is the one that inquires. உன் சகோதரன் எங்கே என்று அவர் விசாரிப்பார். He will inquire, where is your brother? கூட்டங்களுக்கு ஒழுங்காக போனாலும், காணிக்கைகளை ஒழுங்காக கொடுத்தாலும், தேவனுடைய வல்லமையை பற்றி அறிவில்லாமல் இன்றைக்கு நம்மில் பலரும் ஆராதிக்கிறோம். Even though we go to the meetings, give offerings without proper understanding and knowledge about God, we are worshipping him. காயின் கேட்டான், Cain asked, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? am I my brother's keeper? அப்ப அவனுடைய அறிவு என்ன? What was his understanding? தேவனுக்கு கண்கள் இல்ல. God has no eyes. ஆபேலை கொலை செஞ்சு அவர் எங்க பார்த்திருப்பார்? I have killed Abel, but how he would have seen it? அவருக்கு செவிகள் இல்ல. He doesn't have ears. அவன் போட்ட சத்தத்தை அவர் எங்க கேட்டிருப்பார்? How he would have heard the cry he has made? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, oh people of God, worshiping God, நீ எங்கே போனாலும், wherever you may go, நீ போகிற இடத்திலெல்லாம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட வருகிறார் என்கிற தெய்வ பயம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? God is with you, God is coming with you. How many of you have that godly fear, godly presence in your mind? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பாதாளத்தில் கொண்டு போய் படுக்கையை போட்டாலும் எங்கு போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர். The psalmist says, thou art there, whether I sit down or lie down or lay my bed in the hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Glory be to உண்டாகட்டும். the whole name of the Lord. இப்ப காயினுடைய ஜீவிதத்துல வரும்போது அவன் கொலையை செய்துவிட்டு அந்த கொலையை மறைத்து வைக்கிறான். When you come to the life of Cain, he murdered and he hid that he had committed the murder. இதான் சாத்தானுடைய முத்திரை. That is the seal of Satan.
அதுபோலதான் யாக்கோபனுடைய மற்ற பிள்ளைகளுக்கு யோசேப்பின் மேல வைராக்கியம், பகை காணப்பட்டது. In the same way, to the other children of Jacob, they hated their brother Joseph. அதை அவர்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டிருந்தால் யோசேப்புக்கு அவர்கள் கெடுதல் செய்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. If they had confessed that to the presence of God, they need not have done anything evil against Joseph. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. மறுபக்கத்தில் அவர்கள் கெடுதல் செய்து யோசேப்பு அப்படி எகிப்துக்கு போகணும் என்பது தேவ சித்தமாகவும் இருந்தது. On the other side, it is also the will of God that they should do evil against Joseph, and Joseph has to go to the land of Egypt. இயேசு சொல்லுகிறார், Jesus says, அதாவது ஒரு இயேசுவை காட்டி கொடுத்த மனிதனை குறித்து சொல்லும்போது, when he says about the man who betrayed Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். it is necessary that the Lord Jesus should be betrayed. யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வேண்டியது அவசியம். It is necessary for Judas to betray Jesus. ஆனா இயேசு சொல்லுகிறார், அவன் பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும். But Jesus says it would have been better if he had not born. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. இனி அடுத்தபடியாக ஆகானுடைய வாழ்க்கை கடந்து வரும்போது, when you come to the life of Achan, கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை மீறி சில பொருள்களை ஒளித்து வைக்கிறான். he transgressed the law which the Lord has given to gather the materials to the treasure of God. He hid certain things. சால்வையில பார்த்தா மேட் இன் பேபிலோன். In that blanket it is written made in Babylon. அத பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஒரு இச்சை உண்டாகிவிட்டது. When he saw that, immediately he lusted after it. ஓ, பாபிலோன்ல தயாரிக்கப்பட்ட சால்வை. Oh, it has been made in Babylon. அதை எடுத்து ஒளித்து வைத்தான். He took it and hid it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அப்ப இப்படிப்பட்டதான சுபாவம், கர்த்தர் விலக்கின பிரமாணத்தை மீறி கர்த்தர் விலக்கின சில பொருள்களை அவன் ஒளித்து வைத்தான். He had hidden certain things, transgressing the law given by God. ஆனா கர்த்தர் அவனுடைய குற்றத்தை உணர்த்தும்படியாக, அறிக்கையிடும்படியாக யோசுவாவின் மூலமாக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். But the Lord is giving him opportunities for him to openly confess through Joshua. பாருங்க, அவனுடைய கோத்திரம் குறிக்கப்பட்டது. See, his tribe was marked. அவனுடைய வம்சம் குறிக்கப்பட்டது. His family was marked. அவனுடைய குடும்பம் குறிக்கப்பட்டது. His particular family was marked. இந்த கோத்திரம் குறிக்கப்பட்ட போதே அவன் நான் தான் எடுத்தேன், நான் ஒரு திருடன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டிருக்கலாம், வெளியே கொண்டு வந்திருக்கலாம். When the tribe was marked, then itself he could have come and confessed that I have hidden such and such, and he could have handed over those things. இல்ல, வம்சம் குறிக்கப்பட்டது, வம்சம் குறிக்கப்பட்டு விட்டது, நாம் மாட்டிக்கொள்ளும் என்கிற இடத்துக்கு வந்திருக்கலாம். Or then when his ancestry was fixed, he could have come, oh, I would be definitely caught. He would have come to that understanding. இல்ல, அவனுடைய குடும்பம் குறிக்கப்பட்ட போதாவது, or at least when his family was marked, ஓடி வந்து நான் தான் எடுத்தேன் என்று மன்னிப்பு கேட்டிருக்கலாம். he could have come running and confessed that I have only taken. நான் சாத்தானின் முத்திரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about the seal of Satan. ஆகானுக்குள்ள காணப்பட்ட சாத்தானின் முத்திரை, the seal of Satan seen in Achan. அவனுடைய பாவத்தை கடைசி வரையும் ஒளித்து வைக்க வைத்தது. It made him to hide his sin till the end. அந்த பொருளை மாத்திரமல்ல அவன் வைத்திருந்தது, he had not only hidden those materials, எழுத்தின்படியாக அந்த பாபிலோனிய சால்வையும் வெள்ளியும் அவன் என்ன செஞ்சான், அந்த பூமிக்கு அடியில புதைத்து வைத்தான். Literally, the gold, silver and Babylonian blanket, he had hidden that under his tent in the earth. கூடாரத்துல அந்த பூமிக்குள்ள புதைத்து வைத்திருந்தான். He has hidden it underground under his tent. அந்த பொருளை மாத்திரமல்ல, not only that, அதை திருடின அந்த சுபாவம், the character of stealing, தேவனுடைய பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாமை காட்டின அந்த சுபாவம், showing disobedience to transgress the law of God, அந்த சுபாவத்தையும் அவன் இருதயத்துல புதைத்து வைத்துட்டான். he has hidden those characters also in his heart. இதான் முத்திரை என்பது, to keep secret. That is the seal, to keep secret. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆகான் தன்னுடைய பாவத்தை ஒளித்து வைத்தது போல நாம் ஒளித்து வைத்திருக்கிறோமா ஏதாயிலும் பாவங்களை? Have we hidden any of the sins like Achan had hidden? அடுத்து சவுலை எடுத்துக் கொள்ளுங்கள். Then you take Saul. அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி யுத்தத்துக்கு அனுப்பினார். God had told him to destroy everything that belongs to Amalek, utterly destroy him and send him for the battle. தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமை காண்பித்தான். He showed disobedience to the law of God. முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் என்று சொல்லி அதிலே கொண்டு வந்தான் பொருள்களை. He took the things that were first quality and second quality and took them back. அப்ப தீர்க்கதரிசி வந்து கேட்ட போதாவது, at least when the prophet had come to him and asked about that, அவன் தன்னுடைய பாவத்தை வெளியரங்கமா அறிக்கையிட்டு இருக்கலாம், நான் தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கலாம். he could have confessed openly about his sin. Yes, I have only taken. ஆனா அவன் என்ன சொன்னான்? But what did he say? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல First book of Samuel 15th chapter 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15th verse. இன்றைக்கு நம்மில் பலரும் கூட ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ளும் போது இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். Today many of us, when we are caught in the problem, we speak like this. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள்,
ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். And Saul said, they have brought them from the Amalekites, for the people spared the best of the sheep and of the oxen to sacrifice unto the Lord their God, and the rest we have utterly destroyed. இங்க நாம் பார்க்கும்போது அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். Here he says, they have brought them from Amalekites. இவன் தான் ராஜா. He is the king. முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சாமுவேல் மூலமாக பிரமாணத்தை இவனுக்கு தான் கொடுத்தார். And the Lord has given the law that he should utterly destroy everything through Samuel to him only. அழித்து போடவில்லை, பிரமாணத்தை மீறி விட்டான். He had transgressed the law, he had not utterly destroyed. கீழ்ப்படியாம காட்டி விட்டான். Showed disobedience. மறுபக்கத்துல பொருளாசை என்கிற அக்கிரமம் வந்து விட்டது. On the other side, the iniquity of covetousness had come. பொருளாசை என்கிற அக்கிரமம், The iniquity of covetousness. அதனாலதான் அந்த பொருளை முதல் தரமானவைகள் ரெண்டாம் ஆண்டவர் அழிக்க சொன்ன காரியத்தை போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கான். And the Lord had commanded it to be destroyed. He is selecting first class and second class. சரி, தவறு செய்து விட்டோம். He has committed that at least. தீர்க்கதரிசி கேட்கிறார். The prophet, the seer is asking, நான் கேட்கிற இந்த சத்தம் என்ன? what is the voice which I hear? ஆடு சத்தம் கேக்குது, மாடு சத்தம் கேக்குது, இந்த சத்தம் என்ன? I am hearing the bleating of the sheep and the mowing of the oxen. அப்போதாவது ஐயோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி விட்டேன், கர்த்தாவே என்னை மன்னின்னு சாஷ்டாங்கமா விழுந்திருக்கலாம். At least at that time, kindly forgive me, I have committed sin, I have transgressed the law of God. Oh Lord, forgive me. He would have fallen down at that time. சவுலுக்குள்ளே சாத்தானுடைய முத்திரை காணப்பட்டது. Saul had the seal of Satan in him. அவன் பொருளாசையை ஒளித்து வைக்கிறான். He is hiding the covetousness. பிரமாணத்தை மீறின அந்த சுபாவத்தை ஒளித்து வைக்கிறான். He is hiding the character of transgressing the law. கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை ஒளித்து வைக்கிறான். He is hiding the sin of disobedience. ஒளித்து வைத்தது மாத்திரமல்ல, He had not only hidden it, ஜனங்களை குற்றப்படுத்து, அடுத்த பாவம் ஜனங்களை குற்றப்படுத்துகிறான். he is blaming the people instead. ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். They have brought. அடுத்து உம்முடைய ஆடு மாடுகள்ல நலமானவற்றை ஜனங்கள் தப்ப வைத்தார்கள். And the people spared the best of the sheep and of the oxen. ஆனா மூன்றாவது வார்த்தையை பாருங்க, மற்றவைகளை முற்றும் அழித்து போட்டார்கள் சொல்ல, முதல்ல கொண்டு வந்தார்கள் தப்ப வைத்தார்கள் சொன்னவன் மூன்றாவது என்ன சொல்லிருக்கணும்? அழித்து போட்டார்கள் சொல்லிருக்கணும். ஆனா அழித்து போட்டோம்னு சொல்றான். In the third part, earlier he had told, they have brought, they have spared. And the third part, they have destroyed, he should have told, but he is telling, we have destroyed. அப்ப பிரமாணத்தை கை கொண்ட காரியத்துல தன்னை சேர்த்து கொண்டான், அழித்து போட்டோம். In the matter of fulfilling the law, he is adding himself, we have destroyed. பிரமாணத்தை மீறின காரியத்துல, சாபத்தை கொண்டு வந்த காரியத்துல ஜனங்க மேல பழிய போட்டான். In the matter of transgressing the law and bringing the curse, he put the blame upon the people. அப்ப சவுலுக்குள்ளே காணப்பட்ட சாத்தானின் முத்திரை என்ன? So what was the seal that was found in Saul? கீழ்ப்படியாமை, பாவம். The seal of Satan, the disobedience, the sin. தேவனுக்கு கொடுத்த பிரமாணம் அமலேக்கு உண்டான எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்து போடு. The law given by God was to utterly destroy everything Amalek has. இரக்கம் பாராட்டாத. Don't show mercy. ஒன்றையும் மீதியா வைக்காத. Don't let anything remain. அந்த பிரமாணத்தை மீறி பாவம் செஞ்சான். He transgressed that law and committed sin. அந்த பிரமாணத்தை மீறுவதற்கும் கீழ்ப்படியாமை காட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மூல காரணம் என்னன்னு கேட்டா பொருளாசை. The original reason for transgressing the law and to show disobedience is the covetousness in him. நல்ல கொழுத்து கொழுன்னு ஆடையும் கொழுன்னு மாடையும் கன்றுக்குட்டியும் பார்க்கும்போது அழித்து போட மனம் இல்ல, இந்த கொழுமையானவை எல்லாம் தப்ப வச்சான். When he saw the fattened sheep, fattened oxen, fattened calves, he spared all those. அதான் முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவை போய் பிரிச்சிட்டு இருக்கான். And he was separating the first class, second class like that. அதுல மறுபக்கத்துல கண்களின் இச்சை. On the other side, he had the lust of the eye. கண்கள்ல பார்த்துதான் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது செகண்ட் கிளாஸ்னு தேர்ந்தெடுக்கிறான். On seeing them only, he is separating, segregating. This is the first class, this is second class. அப்ப இத்தனை பாவம். அடுத்தபடியாக அந்த பழிய தான் செய்த குற்றத்தை, தன்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட தேவன் ஒப்படைத்த காரியத்தை ஜனங்கள் மேல பழிய போறான், குற்றப்படுத்துறான். Nextly, in the thing which he had faltered, in the matter concern which the Lord had entrusted him, he is putting the blame on the people. ஒரு பாவம் அல்ல, not one sin, ஒரு முத்திரை அல்ல, not one seal. சாத்தான் இத்தனை முத்திரைகள் அவன் மேல போட்டிருந்தான். Satan had put so many seals upon him. ஒளித்து வைத்துக்க இத்தனை சுபாவத்தையும், so many characters he has hidden. ஆகவே தான் நீங்க பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில விபச்சார பாவம் வந்தது. That's why in the life of David, when the adultery came in, விபச்சார பாவத்தை மறைக்க முடியாத ஒரு கொலை செய்தான். In order to hide it, he had to commit a murder. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ரெண்டு பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மன்னிக்கப்படாத பாவம்.
both these sins are not to be forgiven. They are worthy of death according to the Old Testament law. தாவீது செஞ்ச பாவத்தோட ஒப்பிடும்போது சவுல் செஞ்சது ஒரு மேட்டரே இல்ல, ஒரு பாவமே இல்ல. When compared to the sins committed by David, the sins committed by Saul are not a matter at all. அந்த பாவத்தை தராசுல வச்சு பார்த்தா விபச்சாரம், கொலை, இந்த ரெண்டு பாவத்தை தாவீது பண்ணான். If you put those sins in the balance and see, weigh them up, on one side David had committed adultery and murder. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆனா தாவீது நீ பாவி என்று உணர்த்தப்பட்ட போது, But David, when he was reminded that he was a sinner, ஊழியக்காரங்க வந்து நாத்தான் வந்து நீ பாவி என்று சுட்டி காட்டின போது, when Nathan the seer came and told him you are a sinner, ஊழியக்காரங்க சட்டையை பிடிக்கல, he did not get hold of the dress of the servants of God. ஊழியக்காரங்களை பகைக்கல, He did not hate the servants of God. ஊழியக்காரங்கிட்ட எதிர்த்து பேசல, He did not speak back against the servants of God. அதே வேளை 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல உசியா என்கிற ஒரு யூத ராஜாவை பார்க்கிறோம். அவன் ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசி குஷ்டரோகியா மாறினான். Second book of Chronicles 26 chapter, we read about a king Uzziah. He spoke against the priests of God and became a leper. இப்ப தாவீது என்ன செய்தான்? Now what did David do? தன்னுடைய பாவத்தை, அந்த விபச்சார பாவத்தை, அந்த கொலைபாதகத்தை அவன் வெளியரங்கமா அறிக்கையிட்டான், கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டான். 51ஆம் சங்கீதம் முழுவதும் படித்து பாருங்க. You read the whole of 51st Psalm. There he is confessing to God openly about the adultery and murder he had committed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆகவே தான் தாவீதுக்கு மன்னிப்பு கிடைத்தது. That's why David got the forgiveness. மன்னிப்பு கிடைத்தது மாத்திரமல்ல, Not only he got the forgiveness, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர்களில் படிக்கிறோம், and the Holy Spirit is giving testimony in the Acts of Apostles. We read, ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். I have found David the son of Jesse after mine own heart. எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். He will do all that is my will. அப்ப பாருங்க, விபச்சாரம் வந்தது, கொலைபாதகம் வந்தது, ஆண்டவர் அதை மறந்து மன்னித்து விட்டார், மன்னித்து மறந்து விட்டார். See that adultery has come, murder has come, but still the Lord had forgiven and forgotten them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆனா சவுல் தாவீதோடு ஒப்பிடும்போது அப்படிப்பட்ட பாவம் செய்யாவிட்டாலும் தான் செய்த பாவத்தை ஒளித்து வைத்தான். அதான் சாத்தானின் முத்திரை. But Saul, when compared to David, even though he did not commit such cruel, terrible sins, he hid the sins he had committed. That is the seal of Satan. அடுத்து கேயாசிக்குள்ள காணப்பட்ட சாத்தானின் முத்திரை. Then the seal that was seen in Gehazi. அவன் என்ன செய்தான்? What did he do? அவனுக்குள்ள பொருளாசை. He had covetousness in him. எலிசா தீர்க்கதரிசி வேண்டான்னு சொன்ன காரியத்தை, The things which were forbidden by Elisha the prophet, அது வேண்டான்னு சொன்ன காரியத்தை he had said, I don't want them. இவன் தேடி போய் வாங்கக்கூடியவனா இருந்தான். He was going in search and getting them. சரி, போய் வாங்கிட்டு வந்தாச்சு. He had gone and got it. தீர்க்கதரிசி கேட்கிறார், Now the prophet is asking, நீ எங்க போன? where did he go? நீ எங்க போன? Where did you go? ஐயோ, நான் எங்கேயுமே போலையே. No, I didn't go anywhere else. நான் எங்குமே போலையே. I did not go anywhere else. போய் It's lying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. மாத்திரமல்ல, பொருளாசை. Not only that, the covetousness. அவனிடத்துல போய் நாகமான இடத்துல போயும் பொய் சொல்றான். He is lying to Naaman also. என் தீர்க்கதரிசி தான் என்னை அனுப்புனார்னு சொல்றான். My master, sir, the prophet has sent me. பொய் சொல்லி தான் அந்த வஸ்திரங்களை வாங்குறான். Telling lies only, he is getting those change of garments. இப்படி பல்வேறு பாவங்கள் அவனுக்குள்ள காணப்பட்டது. In this way, many sins were seen in him. ஆனா அதே வேளை உடன் ஊழியக்காரனா காணப்பட்டான். At the same time, he was fellow servant with the prophet. அந்த தீர்க்கதரிசிக்கு, ஒரு வெளியேறப்பட்ட தீர்க்கதரிசிக்கு உடன் ஊழியக்காரனா காணப்பட்டான். எலிசாவுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு உடன் ஊழியக்காரனா He காணப்பட்டான். was a fellow servant of God along with the prophet Elisha. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அவன் பொய் சொன்னதுனால, Because he has lied, அதான் அவனுக்குள்ள காணப்பட்ட சாத்தான், அந்த பாவத்தை ஒளித்து வைக்கிறான் சாத்தான் அவனுக்குள்ள. Satan is sealing or hiding that sin in him. அப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் பிடிக்கும். Then prophet cursed him, saying that the leprosy of Naaman will be upon you and your family forever. அப்படியே குஷ்டரோகம் அவனை பிடித்ததாக நாம் பார்க்கிறோம். And we read that he went out as a leper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. அடுத்தபடியாக கிருபையின் காலத்துல அப்போஸ்தலர்கள் நாம் படிக்கிற 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பிரால் என்று ஆதி நூற்றாண்டு சபையில காணப்பட்ட விசுவாசிகள். Nextly we read about the two believers, Ananias and Sapphira, whom we read about in the 5th chapter of the Acts of Apostles, about the first century church. ஆதி நூற்றாண்டு சபையில காணப்பட்ட குடும்பம். That was a family scene in the first century church. அந்த முதலாம் நூற்றாண்டு சபையில காணப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணப்பட்டது. A preaching was given, a message was given unto the believers in the first century church. அப்போஸ்தலர் கொடுத்த உபதேசம் என்ன? What was the message given by the apostles? யாருக்கெல்லாம் சொந்த நிலங்கள் இருக்குதோ, சொந்த வீடுகள் இருக்குதோ, வித்து கொண்டு வந்து பாதத்துல வைங்க. Whomsoever have your own land, your own house, sell them and bring them to the feet of the apostles. இன்றைக்கு அந்த உபதேசம் சொன்னா
சொன்னா நம்ம பலர் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. Today, if that message is given, many of us will not be able to obey. இத கேட்கவே நமக்கு பிடிக்காது. We will not be even ready to hear this. ஆனா ஆதி நூற்றாண்டு சபையில எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். But in the first century church, all obeyed that. இந்த அனனியா சப்பீரா குடும்பமும் கீழ்ப்படிந்தது. The family of Ananias and Sapphira also obeyed. நிலங்களை விற்று விட்டார்கள். They have sold their land. வீடுகளை வித்து விட்டார்கள். They sold their houses. மத்த எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து வைத்தார்கள். All others brought them to the feet of the apostles. நீங்க சபையில காணிக்கை கொடுக்க போகும்போது Today, when you go to give the offering in the church, ஒரு ஊழியக்காரங்க கால் கீழ வைக்க சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். if a servant of God asks them to keep under his feet, we would be offended. கையில வாங்காவிட்டால் வருத்தப்படுவோம். If they are not getting it in their hand, we would be offended. இல்ல உங்க காணிக்கை அங்க வச்சிட்டு போங்கன்னு சொன்னா நம்ம துக்கப்படுவோம். Or we will be grieved if they say, you keep that offering there and go. ஒவ்வொரு குடும்பமும் ஆதி நூற்றாண்டு சபையில தங்களுடைய சொந்த நிலத்தையும் சொந்த வீடுகளையும் வித்து பெரிய தொகையை கொண்டு வந்தபோது அப்போஸ்தலர்கள் கரம் நீட்டி வாங்கவில்லை, கால் மாட்டில் வைக்க சொல்லிவிட்டார்கள், பாதத்தில் வைக்க சொன்னார்கள். In the first century church, when many families, they sold their houses, their lands, gave much offering, great amount of money as offerings, the apostles did not receive it in their hand. They asked them to be kept at their feet. அப்ப அனனியா சப்பீரா என்ன செய்தார்கள்? What did Ananias and Sapphira do? நிலத்தையும் வீடுகளையும் விற்கணுங்கிற பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed the part of selling their house and land. வித்தாச்சு. They have sold. வந்த பணத்துல கொஞ்சத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க. In the money, they have taken a little part. அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு இல்லன்னு சொல்லல. They did not get others' money and say, we don't have. இன்றைக்கு அநேகர் மற்றவங்ககிட்ட கடை வாங்கிட்டு உங்களால முடிஞ்சதை பாருன்னு சொல்றாங்க. Today, many people borrow money, then say, you try to get it back. வாங்கும்போது தாழ்மையா வாங்குறாங்க. When they they borrow, they are so humble. திருப்பி கேட்கும்போது உங்களால முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்றாங்க. When it is asked, they are telling, if it is possible, you try to get from me. இவங்க அடுத்தவங்க பணத்தை ஒளித்து வைக்கல. But this Ananias and Sapphira did not hide others' money. அங்க சொத்தை வித்தாங்க, அதுல கொஞ்சத்தை ஒளித்து வச்சு மீதியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. They have sold their own possession and they have taken a part of the money and hid that, and rest of that they have surrendered at the feet of the apostles. அப்ப பேதுரு கேட்கிறார். At the time Peter asked them, நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? have you sold the land only for this much? நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீர்களா? Have you sold the land only for this much? கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி போய் சொன்னார்கள். The husband and wife told lie in the same manner. அப்ப அந்த பாவத்தை ஒளித்து வைத்தார்கள். They hid that sin. அந்த பணத்தை ஒளித்து வைத்தார்கள். They hid that money. அந்த பண ஆசையை ஒளித்து வைத்தார்கள். They hid the love of money. அடுத்து பொய் பேசினார்கள். Then they were lying. நான் சொன்னது பொய் என்று அவர்கள் சொல்லவில்லை. They did not say, we have lied. கடைசியில் அந்த இடத்துல ரெண்டு பேரும் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we see both of them died there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. இப்படி வேதத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எடுக்கும்போது, in this way, in the Old Testament as well as in New Testament, you take the lives of the children of God. அநேகருக்குள்ள சாத்தானின் முத்திரை இருப்பதை நாம் பார்க்கலாம். We can see many were having the seal of Satan in them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, சாத்தானுடைய முத்திரையை என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சாத்தானின் முத்திரையை இந்த கிருபையின் காலத்திலேயே இயேசு உடைக்க வேண்டும். The Lord Jesus should break down all the seals of Satan that is seen in your life and in my life in this dispensation of grace. அப்படி இயேசு உடைக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை சுட்டிக்காட்டும், என்னுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டும், காண்பித்து தாரும், என் ஜீவியத்தில் மறைந்திருக்கிற பாவத்தை காண்பித்து தாரும் என்று கதற வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். If it be so, we are in a situation wherein we have to cry unto the Lord, oh Lord, show me my sins, point out my mistakes, point out my errors. இப்ப நம்ம வாசித்த தியானித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுபாவங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன சுபாவம் இருக்குங்கறத பாருங்க. You see, out of the characters which we have seen of so many people now, what characters are found in you? காயினை போல பொறாமை சகோதரர்கள் மேல காணப்படுகிறதா? Are you having the envy against your brother like Cain? நம்மை பார்க்கல மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது நாம் பொறாமைப்படக்கூடியவர்களா இருக்கிறோமா? When others are exalted better than us, are we getting jealousy upon them? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. படிக்கிற இடத்துல ஒரு பிள்ளை நம்முடைய பிள்ளையை பார்க்கல அதிகமான மார்க் வாங்கும்போது, in the school when other child is getting more marks than our child, சண்டே கிளாஸ்ல உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கல மற்ற பிள்ளைகளுக்கு அதிகமான பிரைஸ் கிடைக்கும்போது, when other children are getting more prizes than your child, இது போதும் பொறாமையை பகையை கொண்டு வருவதற்கு. it's enough to bring envy, jealousy, hatred, enmity.
தகப்பனாகிய யாக்கோபு மற்ற எல்லா சகோதரர்களை பார்க்கலும் யோசேப்புக்கு பல வர்ண அங்கிகளை கொடுத்தான். The father Jacob gave the coat of many colors to Joseph than any of his brethren. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். His brethren hated him. சாத்தானின் முத்திரையை உடைக்கும்படியாக இயேசு கடந்து வந்திருக்கிறார். Jesus has come down to break the seal of Satan. இந்த மூன்றாம் நாளிலே நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் காணப்படுகிற சாத்தானின் முத்திரையை சுட்டி காட்டுவது மாத்திரமல்ல, அதை உடைக்கக்கூடிய ஜெயங்கொண்ட தாவீதின் கோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். Not only to point out the seals of Satan of everyone here, but he is able to open them. He has prevailed as the lion of the tribe of Judah and the root of David. He has come in our midst. மறுபக்கத்துல On the other side, தேவனுடைய முத்திரை நம்மேல் தரிக்கப்பட வேண்டும். the seal of God should be affixed upon us. சாத்தானுடைய முத்திரை உடைக்கப்பட்டால் போதாது, It's not enough if the seal of Satan is broken. தேவனுடைய முத்திரை நம்மேல் தரிக்கப்பட வேண்டும். That seal of God should be affixed upon us. 2 கொரிந்தியர் 1:22 வசனத்துல In 2 Corinthians 1st chapter 22nd verse, தமிழ்ல முத்திரித்துன்னு எழுதப்பட்டிருக்கிறது. in Tamil it is written being sealed. தேவனுடைய முத்திரை என்று தான் நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:22. We read about the seal of God. அவர் நம்மை முத்திரைத்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Who hath also sealed us and given the earnest of the Spirit in our hearts. நம்மை அவர் முத்திரையிட்டு இருக்கிறார். He hath also sealed us. நம்மேல் தேவனுடைய முத்திரை இருக்கிறது. We have the seal of God upon us. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் இந்த கிருபையின் காலத்திலே சில தேவனுடைய முத்திரைகள் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனால் முத்திரிக்கப்பட வேண்டும். If you be the child of God in the dispensation of grace, certain seals of God ought to be affixed upon you and me. ரோமர் 4:11 வசனத்திலே In Romans 4:11, அங்கே ஆபிரகாம் மேல் தரிக்கப்பட்டதான முத்திரையை குறித்து படிக்கிறோம். there we read about the seal that was affixed upon Abraham. மேலும் விருத்த சேதனமில்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாக்கி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். And he received the sign of circumcision, a seal of the righteousness of the faith which he had yet being uncircumcised, that he might be the father of all them that believe, though they be not circumcised, that righteousness might be imputed unto them also. விசுவாசத்தினாலாகிய நீதி என்கிற முத்திரை, A seal of the righteousness of the faith. மறுபக்கத்துல அதுக்கு வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கும்போது அந்த விருத்த சேதனம் தான் முத்திரை என்று சொல்லுகிறார்கள். On the other side, the Bible scholars give the explanation that the circumcision was the seal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்துல காணப்பட்ட எழுத்தின்படியான விருத்த சேதனம் கிருபையின் காலத்திலே மாற்றப்பட்டது. The literal circumcision that was seen in the Old Testament period was changed in the New Testament period. ஆவிக்குரிய விருத்த சேதனம், A spiritual circumcision. ரோமர் 2:29 வசனத்தில் நாம் முதலாம் நாளிலே பார்த்தோம். We have read about that in the first day in Romans 2:29. இது ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதை காட்டுகிறது. It shows a man repenting for all his sins and accepting Lord Jesus Christ and following after him. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பும் போது இந்த முதலாவது முத்திரை இதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். When a man repents from his sin and turns to God, this is the first seal of God given in him, that is a salvation. இதான் என் மேலும் உங்கள் மேலும் தேவன் தரித்த முதல் முத்திரை. That is the first seal the Lord has affixed upon you and me. ரோமர் 2:29. Romans 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. But he is a Jew which is one inwardly, and circumcision is that of the heart in the spirit and not in the letter, whose praise is not of men but of God. இப்ப நம்ம விருத்த சேதனம் ஒரு முத்திரை என்று பார்க்கிறோம். Now we are seeing the circumcision is a seal. ஆவிக்குரிய விருத்த சேதனம் அதான் மனம் திரும்புதல், முதலாவது முத்திரை. The spiritual circumcision is the first seal, that is repentance. மறுபக்கத்தில் ரோமர் 4:11 விசுவாசத்தினாலாக நீதிதான் அந்த முத்திரை என்று எழுதப்பட்டிருக்கு. On the other side in Romans 4:11 it is written the righteousness of the faith is a seal. அப்ப ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? So how do we receive the salvation? இந்த முதல் ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? How do we get the first salvation? தேவனை விசுவாசிக்கிற அந்த நீதியின் மூலமாக கிடைக்கிறது. By the righteousness of believing upon God we get this
seal. ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனங்கள்ல முதலாம் நாளிலே நாம் பார்த்தோம். Romans 10 chapter 9th and 10th verses we have seen on the first day. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, நாம் ரட்சிக்கப்படும் போது, இந்த விசுவாசத்தினால் ஆகும் நீதி என்கிற முத்திரையும் நம்மேல் தரிக்கப்பட்டது. Therefore, when we believe our Lord Jesus Christ, when we accept Him as our personal Savior, this first seal is affixed upon us. ரோமர் 4:11 விசுவாசத்தினால் ஆகும் நீதியும் ஒரு முத்திரை, மறுபக்கத்தில் அந்த விருத்த சேதனம் என்பது ஒரு முத்திரை என்று ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. And in Romans 4:11 it is written, the seal of the righteous of the faith is a seal, and on the other side the circumcision is the seal. நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பும் போது ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்கிற முதல் முத்திரை, தேவனுடைய முத்திரை நம்மில் தரிக்கப்பட்டது. When we repent towards God, the first seal called the repentance is affixed upon us. மறுபக்கத்தில் நாம் தேவனிடத்திலே எப்படி மனம் திரும்பினோம்? On the other side, how did we repent unto God? நாம் எப்போது ரட்சிக்கப்பட்டோம்? When were we saved? ரோமர் 10 அதிகாரம் 9-10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்ட போது நாம் ரட்சிக்கப்பட்டோம். In Romans 10:9 and 10 we read that when we believe Jesus Christ in our heart and confess with our mouth. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Abraham believed God and God imputed it for his righteousness. அப்ப விசுவாசத்தினாலாகும் நீதி என்கிற முத்திரை தான், அதன் மூலமாகத்தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். Therefore, through the righteousness of the faith, we have received the salvation. அப்ப இரண்டாவது விசுவாசத்தினாலாகும் நீதி என்கிற முத்திரை, இரண்டாவது முத்திரை என்ன? What is the second seal? ஞானஸ்நானம். It is the baptism. மார்க் 16:16 வாசிக்கும் போது, As we read in Mark 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். he that believeth and is baptized shall be saved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. மார்க் 16:16 அப்படி படிக்கிறோம். In Mark 16:16 we read so. அப்ப அதுவும் விசுவாசத்தினாலாகும் நீதி என்கிற முத்திரை. It is also a seal which comes by the righteousness of faith. அதன் மூலமாகத்தான் ஞானஸ்நானம் என்கிற அந்த விருத்த சேதனத்தை நம்ம பெற்றோம். Through that only we have received the baptism, the seal. விருத்த சேதனத்துக்கு, ஆவிக்குரிய விருத்த சேதனத்துக்கு இரண்டாவது அர்த்தம் என்ன? What is the second meaning of the spiritual circumcision? அது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. It shows baptism. கொலோசையர் நம்ம அதை படிக்கிறோம். In Colossians we read so. கொலோசையர்ல நாம் வாசிக்கும் போது, In Colossians if we read, அங்கே 2ஆம் அதிகாரத்துல, in the second chapter, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 11th verse, 12ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். In whom also ye are circumcised with the circumcision made without hands, in putting off the body of the sins of the flesh by the circumcision of Christ, buried with him in baptism, wherein also ye are risen with him through the faith of the operation of God who hath raised him from the dead. பாருங்க, விசுவாசத்தினாலாகும் நீதிதான் ஞானஸ்நானம். here it is written, baptism is a righteousness that comes by faith. மார்க் 16:14 படி, According to Mark 16:16. இப்ப இயேசு அதை நீதின்னு சொல்றாரு. The Lord Jesus is calling it as righteousness. யோவான் ஸ்நானத்துல ஞானஸ்நானம் எடுக்கும்போது, When he was about to be baptized by John the Baptist, அவன் உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். he is refusing to give baptism to Jesus. அப்போது இயேசு சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. At that time Jesus told him, it is worthy of us to fulfill all righteousness like this. விசுவாசத்தினாலாகும் நீதியே தேவனுடைய முத்திரை. The seal of God is a righteousness that comes by faith. நாம் முதல் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது விசுவாசத்தினாலாகும் நீதியினால். We have received the first salvation through the righteousness of faith. அதுதான் முதல் தேவனுடைய முத்திரை. That is the first seal of God. இரண்டாவது ஞானஸ்நானம் பெற்றது விசுவாசத்தினாலாகும் நீதியினால். Secondly, we have taken baptism also by righteousness of the faith. அது தேவனுடைய முத்திரை, இரண்டாவது முத்திரை. It is also the second seal of God. மறுபக்கத்துல விருத்த சேதனம் என்று ஆங்கிலத்தில் நாம் பார்த்தோம்னா, On the other side, if you see the circumcision in English, மனம் திரும்புதல் தான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். ரோமர் 2:29 படி, according to Romans 2:29, repentance is the spiritual circumcision. கொலோசியர் 2:11 படி ஞானஸ்நானம் தான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். According to Colossians 2:11, baptism is the spiritual circumcision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the whole name of the Lord. ஆகவே தான் இயேசு சொல்கிறார் யோவான் 3ஆம் அதிகாரத்துல, That's why Jesus says in John's Gospel 3rd chapter, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். except a man be born again, he shall not see the kingdom of God. அப்ப நீங்க மனம் திரும்பும் போது தேவனுடைய முதல் முத்திரை உங்க மேல குத்தப்படுகிறது. So when you repent, the first seal of God is affixed upon you. பரலோகம் அந்த முத்திரையை குத்துகிறது. The heaven is affixing that seal. இரண்டாவது ஜலத்தினால் பிறக்கும் போது, Secondly, when you are born of water, ஜலத்தினாலும்
நீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of water and of the Spirit, he shall not enter into the kingdom of God. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது When we go to the kingdom of God, அந்த முத்திரை நம்மேல் இருக்க வேண்டும். that seal should be found upon us. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த முத்திரை நம்மேல் குத்தப்படுகிறது. When we take baptism, that seal is affixed upon us. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே In the name of the Father, Son and the Holy Ghost, அப்போஸ்தலருடைய கரத்திலோ in the hand of the apostles, அவர்கள் அனுமதித்தவர்களுடைய கரத்திலோ or the persons permitted by them, முழுக்கு ஞானஸ்நானத்தை take baptism by immersion. நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? Have you received it? உங்களுடைய ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? What kind of baptism you have taken? சரியான சர்டிபிகேட் கொடுக்காவிட்டால், If you do not produce the proper certificate, சில இடங்கள்ல in some places, சர்டிபிகேட்டுக்கு சரியில்லை என்று சொல்லி சிலரை கைது செய்து சிறைச்சாலையில் தள்ளிவிட்டார்கள். if the certificate is fake, they will be arrested and put in prison. அதுபோல நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரியாயிருந்தால் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய முத்திரை உங்கள் மேல் பதிக்கப்படுகிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Only if the baptism you have taken is a proper baptism, the seal of God is affixed upon you, you can enter into the kingdom of God. இனி தேவ ஜனங்கள் சொல்லலாம், நாங்க ஞானஸ்நானம் எடுத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. Some people of God may say, it has been years together after we have taken baptism. அந்த ஞானஸ்நானத்தில் சில காரியங்கள் நடைபெற வேண்டும். In that baptism, certain things should take place. ஞானஸ்நானம் எடுத்து நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா? Are we surrendering ourselves to that baptism? ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். In Romans 6 chapter we read so. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பிரேதம் போல ஒரு அடக்க ஆராதனை, அது ஒரு அடக்க ஆராதனை. The baptism is a funeral service or burial according to this world. ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு மரித்தேன். Every day I am dead to the sin. நான் சுயத்துக்கு மரித்தேன். I am dead to self. உலகத்தின் லௌகீகத்துக்கு I மரித்தேன். am dead to the worldliness of this world. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல In the Old Testament period, அந்த ஸ்திரீகள் பயன்படுத்தின தர்ப்பணங்களை கொண்டுதான் வெண்கல தொட்டி உண்டாக்கப்பட்டது ஆசீர்வாத கூடாரத்துல. by the mirrors or the looking glasses of the women, a brazen sea was made. எகிப்திய ஸ்திரீகள் அந்த லுக்கிங் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணங்களை பயன்படுத்தின இதுக்காக தங்களை அலங்கரிக்கிறதுக்காக. The Egyptian women made use of the looking glasses to adorn themselves. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது அவர்கள் இந்த இஸ்ரேலிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளிடத்திலிருந்து இந்த லுக்கிங் கிளாஸை பறித்து கொண்டு வந்து விட்டாங்க. When the Israelites departed from the land of Egypt, the Israelite women plucked those looking mirrors out of the hand of the Egyptian women. கர்த்தர் அப்படி சொல்லியிருந்தார், நீங்க கொள்ளையடித்து வரலாம், அவங்களை கொள்ளையடித்து வரலாம். And the Lord had permitted them to take the spoil from the land of Egypt. எல்லாரும் வேற வேற காரியங்களை கொள்ளையடிக்கும் போது இந்த ஸ்திரீகள் சகோதரிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த லுக்கிங் கிளாஸ் தர்ப்பணங்களை தங்களை அலங்கரிக்கிறதுக்காக எகிப்திய ஸ்திரீகள் எப்போதும் பயன்படுத்துற அந்த தர்ப்பணங்களை பறித்து கொண்டு வந்தாங்க. When other people were taking other things, the Israelite women were taking or plucking out that looking glasses which the Egyptian women were having. எத்தனையோ வெண்கலம் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்தது. People of Israel had lot of brass. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what did the Lord do? மோசேயின் இடத்துல மற்ற வெண்கலத்தை கொண்டு வெண்கலத்தொட்டி செய்ய சொல்லாம இந்த ஸ்திரீகளிடத்துல இஸ்ரேலிய ஸ்திரீகள்ட்ட காணப்பட்ட இந்த தர்ப்பணங்களை லுக்கிங் கிளாஸை கேட்டு வாங்கி அந்த வெண்கலத்தை கொண்டுதான் வெண்கலத்தொட்டி தயாரிக்கப்பட்டது. The Lord did not ask any other brass to be brought to make the brazen sea in the tabernacle, but he specifically asked for the looking glasses used by the Israelite women and to make the brazen sea with that. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? ஞானஸ்நானத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய பிள்ளை அலங்கரிக்கிற ஆவியிலிருந்து வெளியே வர வேண்டும். The child of God who have taken baptism, who have obeyed to baptism, should come out of the spirit of adorning oneself. புறம்பான அலங்கரிப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். You should get the deliverance from the outward adornment. நாம் எல்லாரும் தயவு செய்து எழுப்பி நிற்போம். Let us all stand up together. இந்த இடத்திலே இந்த கூட்டத்தின் 3ஆம் நாளிலே நம்முடைய சாத்தானுடைய முத்திரையை உடைத்து, in this place on the third day's meeting, breaking the seals of Satan in us, நமக்குள்ளே காணப்படுகிற சாத்தானின் முத்திரையை உடைக்கும்படியாக 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையவராக சர்வ வல்லமை பொருந்தின இயேசு இந்த திருச்சி பட்டணத்திலே, இந்த ஏர்போர்ட் பகுதியிலே, இந்த பசுமை நகரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Almighty Lord Jesus Christ, having the 7 horns and 7 eyes, have come in all his might here in Pasumai Nagar, near airport in Trichy, to break open all the seals of Satan found in us. இப்போது வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். Now open your mouth and confess. ஆண்டவரே, எனக்கு தெரிந்து எனக்குள்ளே காணப்படுகிற பாவங்கள், Oh Lord, the sins that are knowingly I keep in me, எனக்குள்ள தெரியாமல் இருக்கிற பாவங்கள், and the sins that have crept in me without my இந்த knowledge. சாத்தானின் முத்திரையெல்லாம் கிருபையின் காலத்துல உடையும் ஆண்டவரே. Oh Lord, in the dispensation of grace, break down all these seals of Satan. எனக்கு
புறப்பட்டு வந்தால் தகப்பனுடைய வீட்டை விட்டு, Rachel came out of the father's house, ஆனால் தகப்பனுடைய தெய்வங்களை சொரூபங்களை திருடி கொண்டு வந்தால், but she had taken the images from his father's house. தன்னுடைய சொரூபங்களை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாய் தகப்பன் தேடி வருகிறான். And the father is coming back to recover his images. அப்போது ராகேல் இந்த சொரூபங்களை கொடுத்திருக்கலாம். At that time Rachel could have given back the images. லாபான் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். I want to remind you the words of Laban unto you. லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உன் தகப்பன் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறாய், அப்படி போகிறதுனா நீ போகலாம். And Laban told Jacob, you are going because of the desire upon your father's house. If you want to go, you can go. உன் தகப்பன் மேல் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறாய். Because of the desire upon your father's house, you are going. நீ தாராளமா போ. You are most welcome to go. ஆனா ஏன் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? But why you are stealing my gods? என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? Why you are stealing my images? அப்போது ராகேல் எடுத்த அந்த சொரூபங்களை கொடுத்திருக்கலாம். At that time Rachel could have given back the images. அவள் அது மேல உட்கார்ந்து இருந்தாள். But she was sitting upon them. அதன் மேல அதை ஒளித்து வைத்து அதன் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாள். She had hidden that and sitting upon that. இதா ராகேலுக்குள்ள காணப்பட்ட சாத்தானின் முத்திரை. That was the seal of Satan seen in Rachel. கடைசியில பிரேதம் பிதாக்களின் கல்லறைக்கு போய் சேரவில்லை. Only her body, corpse did not reach unto the sepulchre of her fathers. அந்த லாபானை பிசாசுக்கு ஒப்பிடுகிறேன். I compare Laban unto the devil. நாம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறான், He is telling to each one of us, உங்கள் தகப்பன் வீடாகிய பிதாவின் வீட்டுக்கு, அந்த நித்திய வீட்டுக்கு நீ வாஞ்சையோடு போகிறாயா? தாராளமா போ. if you want to go to the eternal house of your father, that is heaven, if you want to go, okay, you can go. ஏன் என்னுடைய சொரூபங்களை திருடி கொண்டு போகிறாய்? Why you are seeing my images? அந்த விக்கிரகம் பொருளாசையை காட்டுகிறது. That idol shows the covetousness. கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாசை உனக்கு வேண்டும். Beloved child of God, don't have covetousness. பணாசை என்கிற விக்கிரகம் வேண்டும். Don't have the idol of the love of money. பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்கள் இந்த உலகத்திலே வேண்டாம். Don't desire degrees and positions in this world. தகப்பனுடைய வீடு நமக்கு இருக்கிறது. We have our father's house. அதான் இயேசு சொல்லுகிறார், That's what Jesus said. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். Behold, the prince of the world cometh. அவனுடைய பொருள் ஒன்று என்னிடத்தில் இல்லை. I don't have any of his in me. சோதோமின் ராஜாவை பார்த்து Unto the king of Sodom, ஆபிரகாம் கரங்களை உயர்த்துகிறான். Abraham lifted his hands. ஒரு பெரிய பர்வதத்தை போல பொருள் குவிந்து இருக்குது. Like a big mountain, the spoils of war are heaped. ஆபிரகாமே, எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். King of Sodom says, Abraham, you take everything. அவன் பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துகிறான். Immediately he lifted his hands towards heaven. உன் பொருள் ஒன்று எனக்கு தேவையில்லை. I don't want none of your things. இப்போது அறிக்கையிடுங்க. Now you confess. உலகத்தின் அதிபதியின் சொரூபங்கள், பண ஆசை, பொருளாசை தான் விக்கிரகம். அது ஒன்று எனக்கு வேண்டாம். பட்டத்தின் ஆசை, பதவியின் ஆசை, ஸ்தானத்தின் மேல் ஆசை ஒன்று வேண்டாம். The images of the prince of the world, the love of money, covetousness, the love upon position, love upon the status, you leave all those things. என்னோடு சேர்ந்து கூப்பிடுங்கள். Along with me you cry. எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவே, Oh Jesus, shed blood for me. எனக்காக சரீரம் கிழிக்கப்பட்ட, மாம்சம் கிழிக்கப்பட்ட இயேசுவே, Oh Jesus, whose flesh has been torn for me. இந்த உலகத்துல ஒன்று வேண்டாம். I don't want anything in this world. எப்படியாயிலும் தகப்பன் வீட்டுக்கு எங்களை கொண்டு போகணுமே. Somehow you should take me to your father's house. அந்த பிசாசின் சொரூபங்கள், பணாசை, பொருளாசை என்கிற விக்கிரகம் வேண்டாம். I don't want the images, the idols of devil, love of money, covetousness, any of them. எப்படியாயிலும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும். Somehow I should be taken to my father's house. அதற்கு தடையாய் காணப்படுகிற சாத்தானின் முத்திரை உடைக்கப்படட்டும். Let the seals that are seen as hindrance be broken. தேவனுடைய முத்திரை, முதலாம் முத்திரை, இரண்டாம் முத்திரை நம் ஒவ்வொரு மேலும் தரிக்கப்படட்டும். Let each and let the first seal and second seal of God be affixed upon each and every one of us. சுயத்துக்கு மரித்திருக்கிறாயா? Are you dead to self? பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் சாகிறேன். Paul says, I die daily. ஞானஸ்தானம் எடுத்து நாம் ஒவ்வொரு சுயத்துக்கு மரிக்க வேண்டும். We who have taken baptism should die for self. பாவத்துக்கு மரித்ததா எண்ணிக்கொள்ள வேண்டும். We should reckon ourselves as dead to sin. லௌகீகத்துக்கு மரிக்க வேண்டும். We should dead to the world. இரண்டாம் முத்திரையை குத்தும்படியாக தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord is walking in our midst to affix the second seal. பரலோகத்துக்கு பிதாவின் வீட்டுக்கு என்னை கொண்டு போக வேண்டுமே என்று தவிப்போமாக. Let us groan, oh Lord, you should take me to the Father's house to heaven. அதற்கு தடையாய் என் ஜீவியத்திலே காணப்படுகிற அந்த லாபானின் சொரூபம், பிசாசின் விக்கிரகங்களை, அந்த பணாசை, பொருளாசை, பட்டங்கள், பதவியின் மேல் உள்ள ஆசையை எடுத்து போடும் என்று அறிக்கையிடுவோமாக. You confess, oh Lord, take away the images, idols of Laban, the love of money, covetousness, the love of position, status, everything. You take it out of me, oh God. கர்த்தராமே சாத்தானின் முத்திரையை உடைத்து
தம்முடைய முத்திரையை கிருபையாக, ஈவாக, தானமாக இப்போதே தரித்துக் கொண்டிருக்கிறார். May the Lord break the seals of Satan and graciously affix his seal graciously with kindness.